ஒரு விஷயத்தை சும்மா பேசக்கூடாது. தெரியாம இந்த பாருங்கள் அவர் தான் இவர் தான் இந்த கண்டு நின்றதெல்லாம் பேச போனோம் என்று சொன்னா அது ஃபித்னாக்கு வழிவகுக்கும். அதனாலதான் எந்த ஒரு விஷயத்தையும் உனேஸ் நீ இந்த இடத்துக்கு போய் இவர் இந்த பெண் ஒரு குற்றவாளி என்பதை நீ தீர்க்கமாக அறிந்ததற்கு பிறகே அவர்களுக்கு நீ தண்டனை கொடுக்கணும் என்று நபி அவர்கள் அனுப்புகிறார்கள். அந்த தண்டனை கொடுக்க போன இடத்துல அங்க போயிட்டு உறுதிப்படுத்துகிறார்கள், இந்த குற்றத்தை நீங்க செய்தீங்களா? ஆம் என்று ஏற்றுக்கொண்டதற்கு பிறகுதான் அவர்களுக்கு அந்த தண்டனை கொடுக்கப்படுகிறது. அவர்கள் கண்டிஷ்டே என்று ஒருவர் மீது சும்மா போயிட்டு சொல்லிட்டா அது ஃபித்னாக்கு வழிவகுக்கிறோம். நான் என்னக்கு உங்களை பார்க்கறதுக்கு என்ன இருக்குது என்று அதே ஒரு சண்டைக்கு காரணமாக அமைகிறோம். உறுதியாக தெரியும் அவர் ஏற்றுக்கொள்ளக்கூடிய மனப்பான்மையில் இருக்கிறார் என்று சொன்னா இந்த நான் சொல்லக்கூடிய அடுத்த ஹதீஸ் முஸ்லிம்ல வரக்கூடியது அதை அமலுக்கு கொண்டு வரலாம். அது என்னது? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் முவத்தாவுடைய அந்த ரிவாயத்தில் வந்த ஹதீஸின் பிரகாரம் அந்த பத்ர் சஹாபிக்கு என்ன சொன்னார்கள்? நீங்க இங்க வாங்க, இந்த மனிதரை பார்த்து இப்படி ஒரு வார்த்தை நீங்க பாவிச்சீங்களா? ஆம் யா ரசூலல்லாஹ். அப்ப உங்களுக்கு இந்த மனிதர் அழகாக நல்ல ஆடை அணிஞ்சு நல்ல அழகாக மாப்பிள்ளை போல இருக்கிறாருண்டா மாஷா அல்லாஹ்ன்ற ஒரு வார்த்தை உங்களுக்கு சொல்லலாம போச்சா? நீங்க இந்த வார்த்தையை சொல்லியிருந்தா இந்த கண்டிஷ்டில இருந்து இந்த குழந்தை இந்த மனிதர் இந்த நபர் பாதுகாக்கப்பட்டிருப்பார் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எச்சரிக்கை செய்தார்கள். அவையிலிருந்து நமக்கு என்ன விளங்குது? எங்களோட பார்வையும் எப்படி இருக்கணும்? சில பேர் அதிகமான மக்கள் தாய்மார்களுடைய பார்வையைதான் பிள்ளைகளுக்கு கண்டிஷ்டியாக மாறுறது. அதை நல்ல உடுப்பாட்டி அலங்கரிச்சு கொண்டு பாப்பா நீ இப்படி இருக்கிறிய அப்படி இருக்கிறேன் ஏங்க கொல இந்த தாயோட கண்ணே அதுக்கு போறது. அதுக்கு ஒரு நல்ல வார்த்தை பாவிக்கிறது இல்லை, அதுக்குள்ள ஒரு துஆவை ஓதுறது இல்லை. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தன்னுடைய பேரர்களான ஹசன் ஹுசைன் இருவருக்கும் உஐதுகுமா பிகலிமாத்தில்லாஹி தாம்ம மின் குல்லி ஷைத்தானி வஹாம்ம வ மின் குல்லி ஐனில் லாம்ம என்ற இந்த துஆவை தனக்கு ஓதிக்கொள்வதாக இருந்தால் அவுது கலிமாத்தில்லாஹி தாம்ம மின் குல்லி ஷைத்தானி வஹாம்ம வ மின் குல்லி ஐனில் லாம்ம என்ற இந்த துஆவை தனக்கு ஓதிக்கொள்வது. இது என்ன நேரம் போகுது, எவ்வளவு செகண்ட் போகுதுன்னு கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. أعوذ بكلمات الله التامة من كل شيطان وهامة ومن كل عين لامة. இது ஒரு 6-7 செகண்ட் தான் போகுது. இந்த 6 செகண்ட் துஆவை பாடமாக்குறது பல மணி நேரம் போகக்கூடியதும் அல்ல. தாய்மார்கள் பெற்றோர்கள் பாடமாக்க இருக்க வேண்டியதுதான். அப்பதான் எங்களுடைய வழக்கம் வணக்கமாக மாறும். எங்களுடைய வழக்கத்துல பிள்ளையை பார்த்து ஏங்குறது. இந்து ஏங்குவார், பௌத்தரும் ஏங்குவார், கிறிஸ்தவரும் ஏங்குவார், முஸ்லிமும் ஏங்குறாரு, அவரும் ரசிக்கிறாரு. ஆனா இவருடைய ரசிப்புக்கும் அவரோட ரசிப்புக்கும் வித்தியாசம் இருக்குது. இவர் அல்லாஹ்வின் பக்கம் தான் திருப்புவார். அல்லாஹ் நீதான் இதை கொடுத்தாய், அல்லாஹ் பாரக்கல்லாஹ், அல்லாஹ் பரக்க செய்யட்டும். மணவாளர் முதலாவது கல்யாணம் முடிச்சு வராரு, நல்ல ஆடை உடுத்திருப்பாரு, சந்தோஷமாக இருப்பாரு, ஒரு நல்ல காட்சியாக இருக்கும். இதனாலதான் மார்க்கம் அப்துல் ரஹ்மான் இப்னு அவுஃப் இடத்துல என்ன அப்துல் ரஹ்மான் என்னவோ பூசணமா இருக்குது என்று நபி அவங்க கேட்டுட்டு திருமணமாகிட்டு நாங்களா இருந்தா என்ன எனக்கு சொல்லலையே என்று அடுத்த வார்த்தை இருக்கும். ஆனா அப்துல் ரஹ்மானுக்கு நபி அவங்க சொன்னது பாரக்கல்லாஹு லக்க, அல்லாஹ் உங்களுக்கு பரக்க செய்வானா. இதுதான் வணக்கம் என்றது. எங்களோட வழக்கத்தை வணக்கமாக மாற்றுவது என்பது இதுதான் ஆக முக்கியமான ஒரு விஷயம். இன்றைய இந்த சபையில் இருக்கக்கூடிய நாள் சரியாக கிடைச்சு நானும் அமல் செய்வேன், பிறருக்கும் எத்தி வைப்பேன். எங்களுடைய குடும்பத்திலேயும் இதனால ஒரு பயான் என்றதை பேசிட்டு போறதுக்கு இல்லை, ஒரு சிந்தனையை சுமக்கக்கூடியவர்களாக வாழணும். ஒரு அடிப்படையை இந்த வாழ்க்கையில கொண்டு வரணும். அதுதான் இவருடைய நோக்கமாக இருக்கட்டும். மேலான சகோதரர்களே பெரியார்களே, அப்ப இந்த முஸ்லிம்ல வரக்கூடிய ஹதீஸ் என்னது? இப்ப நபி அவங்க சொல்றாங்க, இந்த பாருங்க, உங்களாலதான் இவருக்கு கந்திஷ்டி ஏற்பட்டிருக்குதுண்டா உங்களோட ஒரு பாத்திரம் ஒன்று எடுத்து அந்த பாத்திரத்துல உங்களோட முகத்திட தண்ணீரை கழுவுங்க, உங்களோட கையில தண்ணீரை கழுவுங்க, உங்களுடைய உதவுடைய உறுப்புகளை கழுவிட்டு அஃபத்துடைய அந்த தண்ணீரையும் கழுவுங்க. தண்ணீரால அந்த மறைவான பகுதியையும் கழுவி அந்த தண்ணீரை எடுத்து இவருக்கு தொழுங்க. இது புதுமையாக இருக்கும், இது இப்படியும் ஒன்று இருக்குதான்றது படும். ஆனா புத்திக்கு அப்பாற்பட்டதுதான் மார்க்கம் ஆரம்பமாகிறது. எங்கட புத்தி போயிட்டு எண்ட் ஆகுதோ அங்கிருந்தா மார்க்கம் ஆரம்பமாகுது, ஷரியத் ஆரம்பமாகுது. சில இடத்துல போய் கொடுப்பீங்க, இந்த ராயல் பார்மசியா இப்ப ISS மாறி இருக்குது, இது போயிட்டு இந்த கம்ப்யூட்டர்ல அல்லது இந்த ஃபைல்ல இந்த டிக்கெட்டை கொஞ்சம் இருக்குதான்னு பாருங்க என்று சொன்னா
இங்க டிக்கெட் எல்லாம் ஒன்னும் செய்யறது இல்ல, இங்க கம்ப்யூட்டர் இல்ல, இங்க இந்த ஃபைல்ல டிக்கெட்டிங் இல்ல. இதுல ஹாஸ்பிட்டல்ல நோயாளிட இதுதான் இருக்குது. ஒரு ஏலங்கா ஆபீஸுக்கு போயிட்டு எப்பலோடைய இந்த கடிதத்தை கொடுத்து எனக்கு கொஞ்சம் பேர் இருக்குதான்னு பாருங்கன்னு சொன்னா கொஞ்சம் மூளை இருக்குதான்னு கேட்பாங்க. அப்ப இது கம்ப்யூட்டர்ல ஃபீட் பண்ணப்பட்டிருக்கிறதுன்றது இட்ஸ் லிமிட்டட். அது அதுக்குள்ள அந்த கெப்பாசிட்டி ஒன்று இருக்குது. அதை என்ன ப்ரோக்ராம் பண்ணப்பட்டிருக்குதோ அதுதான் அதுக்கு இருக்கும். அதை ப்ரோக்ராத்தை விட கூடுதலாக அதுல எக்ஸ்பெக்ட் பண்ண முடியாது. எதை ஃபீட் பண்ணிருக்கிறோமோ அது ஃபீட்பேக் பண்ணும், எது அதுல ப்ரோக்ராம் பண்ணிருக்கிறோமோ அதுதான் அதுல ஒர்க் பண்ணலாம். இதுதான் அந்த கம்ப்யூட்டருடைய வேலை. அதுக்கு மேல் மிச்சமானது இந்த கம்ப்யூட்டர் எக்ஸெப்ட் பண்ண மாட்டாது. இதே போல மனிதனுடைய மூளையும் அதுவும் ஒரு லிமிட்டட் தான், அதுக்கு மேல இது செல்லுபடி ஆகாது. இங்க கொண்டு போயிட்டு அங்க போட்டா அது சரி வர மாட்டாது. மனிதனுடைய புத்திக்கின்றதை கிரகிக்கக்கூடியது சில விஷயம் தான் அல்லாஹ் தஆலா கொடுத்திருக்கிறான். அதுக்கு அப்பாலதான் அல்லாஹ் ஷரியத்தை வச்சிருக்கிறான். ஷரியத்தை எடுக்காத காரணத்தினாலதான் உலகத்தில் இன்றைக்கு பயங்கரமான ஃபித்னா. குர்ஆன் இது 3 வார்த்தைகள்ல சொல்லியிருக்கிறது. وَمَن لَّمْ يَحْكُم بِمَا أَنزَلَ اللَّهُ فَأُولَٰئِكَ هُمُ الْفَاسِقُونَ وَمَن لَّمْ يَحْكُم بِمَا أَنزَلَ اللَّهُ فَأُولَٰئِكَ هُمُ الظَّالِمُونَ وَمَن لَّمْ يَحْكُم بِمَا أَنزَلَ اللَّهُ فَأُولَٰئِكَ هُمُ الْكَافِرُونَ. காபிராக, அவன் ஒரு ஃபாசிக்காக, அவன் ஒரு வாலிமாக, யார் அல்லாஹ்வுடைய மார்க்கம் சட்டத்தை நிறைவேற்றவில்லையோ அவன் ஒரு அநியாயக்காரன், அவன் ஒரு பாவி, அவன் ஒரு காபிர் என்று சொல்கிறது. ஒரு முஸ்லிமாக இருந்து கொண்டு அப்படி செய்வான் என்று சொன்னால் அவன் ஒரு அநியாயக்காரனாக பாவியாக கருதப்படுகிறான். அவன் ஒரு காபிராகவும் இருப்பான். அல்லாஹ்வுடைய சட்டத்தை அமல் செய்யாதனாலதான் அவனுக்கு உலகத்தில் கஷ்டமாக இருக்கிறது. உலகத்தில் இன்னைக்கு பார்த்தீங்க என்று சொன்னா ஜினா, நபியவர்கள் சொன்னார்கள் எக்ஸுரு ஜினா, ஜினா அதிகரிக்கும். ஜினா இன்றைக்கு உச்ச கட்டத்தை அடைஞ்சிருச்சு. ஐரோப்பிய நாடுகள் எல்லாம் பலவந்தமாக ஜினா செய்வது, அங்க ஜினா என்பது அது சகஜம், அதே சர்வசாதாரணம். அவர் எந்த அளவுக்கு ஜப்பான் போன்ற நாடுகள்ல ஒரு டெலிபோன் பூத்துக்கு போனாலும் அங்க ஜினா செய்வதற்குரிய வழிகள் காட்டப்படுகிறது. ஒரு மொபைல் போன் எடுத்துக்கொண்டாலும் அதுல எப்படி இப்ப வந்திருக்குதுண்டா ஜப்பான்ல எல்லாம் போன் பேசுறவருக்கு தான் சார்ஜ் எல்லாம் விழும். அது குறிப்பிட்ட இவர்களுக்கு பேசலாம், இந்த பேச்சிலேயே உங்களுக்கு ஜினா செய்யலாம். அதுல உங்களுக்கு சார்ஜ் டெலிபோன்ல இவ்வளவு வரும், அதுக்காக பேசுறது டெலிபோன். SMS இன்றைக்கு அது ஒரு தனி ஜினா. SMS-ல வாலிபர்களுக்கு கொடுத்துட்டீங்கன்னு சொன்னா அவங்களோட இதுதான் அவனுடைய வேலை. ஒரு கருவியை கத்திய போலதான் பாவிக்கிறவர் சரியாக பாவிச்சா அது இபாதத்தாக இருக்கும், அது மாற்றமாக போனா அது ஆதத்துல அது ஜினாவுக்கு போய் சேரும். இதனால ஒவ்வொன்றையும் அதை பாவிப்பதற்குரிய முறை. ஆக நான் என்ன சொல்லிக் கொண்டு வருகிறேன்னு சொன்னா புத்திக்கு அப்பால் போகக்கூடிய கட்டத்தில் என்ன நடக்குது, மனிதன் அந்த புத்திக்கு இடம் கொடுக்கிறான். அப்ப என்ன சொல்றான், ஒருவர் சொல்றான் நான் கல்யாணம் முடிக்கிறதுக்கு ஆக பொருத்தமானது ஏண்ட உடன் பிறந்த சகோதரி தான். இது என்னப்பா, உடன்பிற சகோதரியை விட்டுட்டு வெளியில போக சொல்றீங்க, இது என்ன நியாயம்? உடன் பிறந்த சகோதரி தானே எல்லாருக்கும் நல்லா தெரியுமே, அவளோட குலம் தெரியும், ஏண்ட தாய்க்கு பிறந்தவள் தான், அவளை முடிச்சு கொண்டாதானே மிச்சம் நல்லா இருக்கும். இப்ப இது யார் இவனுக்கு விளக்கம் சொல்றது? இதுக்கு இந்த டிவைன் மெசேஜ் என்ற இந்த வகை அல்லாஹ்வுடைய கலாம் தான் இதுக்கு விளக்கம் சொல்லும். அதன் மீது நம்பிக்கை இருக்கணும். ஆக இந்த தண்ணீர் எடுத்து இப்படி பாவிக்கிறதுக்குரிய ஒரு முறையை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி தந்திருக்கிறாங்க. இது சஹீஹான ஹதீஸ்ல இது வந்திருக்குது. அவ இந்த முறையில ஒரு மனிதனுடைய கந்திஷ்டி நீங்குவதற்கு வழிவகுக்கும். முதலாவது போலியோ இன்ஜெக்ஷன் அடிக்கிறது போலதான் முதலாவது துஆவை ஓதிக்கொள்ளணும். அது என்னது, ஒவ்வொருவரும் அஊது பிகலிமாத்தில்லாஹி தாம்மா மின் குல்லி ஷைத்தானின் வஹாம்மா வ மின் குல்லி ஐனில் லாம்மா. அல்லாஹ் கண்டிஷ்டிலிருந்து, கண்களில் இருந்து, தீய முசீபத்துகள் இருந்து, ஷைத்தான் உசிராட்டில் இருந்து அல்லாஹ் இடத்துல பாதுகாப்பு தேடிக்கொள்வது, இது ஆக சிறந்தது. குழந்தைகள் யாருமே அவர்களுக்கு குழந்தைகளுக்கு ஓத தெரியாது. அதுக்கு என்று இந்த அடுத்த வார்த்தைகளை நாம் சேர்த்துக் கொள்வோம் என்று சொன்னா நிச்சயமாக இது எங்களுடைய கண்டிஷ்டிலிருந்து பாதுகாப்பு கிடைக்கும். எத்தனையோ நோய்கள் அந்த ஜின் இந்த ஜின் அப்படி இப்படின்னு எல்லாம் அலட்டி கொண்டிருக்கிறதுக்கு பெரிய காரணம் முதலாவது கண்டிஷ்டி தான் பெரிய காரணமாக இருக்கிறது. இது கண்ணு விஷத்தை போல சொன்னாங்க, மனிதனை கபருக்கும் ஒட்டகத்தை பாத்திரத்துக்குள்ளுக்கும் போய் சேரும் என்று ஹதீஸ்ல வந்திருக்கிறது. அதனால வேளாண் சகோதரர்களே பெரியார்களே, வழக்கத்தை வழக்கமாக மாற்றுவதற்கு நபி அவர்கள் கற்றுத்தந்த வார்த்தைகளையும் பாவிக்கணும்.
ஒருவரை பார்த்து மனவாளரை பார்த்து பாரக்கல்லாஹ், ஒரு அதிசயமான ஒரு காட்சியை பார்த்தா மாஷா அல்லாஹ், ஒரு சந்தோஷமான ஒரு நிகழ்ச்சி ஒரு மனிதனை கண்டா என்ன வார்த்தை, ஒருவருக்கு ஒரு கஷ்டம் வந்துருச்சு, குடும்பத்தில் ஒரு கஷ்டம் வந்துருச்சு, ஆஹா ஒப்பாரி வச்சு கொண்டு தலையில அடிச்சு கொண்டு கண்ணீர் அடிச்சு கொண்டு அதை ஓடி கதறி பறக்கிறது அல்ல. அந்த நேரத்தில் பொறுமையை கொண்டும் தொழுவை கொண்டும் அல்ல இடத்துல உதவி தேடுங்க. இன்னனா லில்லாஹி வ இன்னா இலைஹி ராஜிஊன். இந்த நேரத்தில் இந்த வார்த்தை உங்களிடத்தில் முடியப்படணும், இந்த வார்த்தை வரணும். அது வரும்பொழுது அல்லாஹ்வுடைய உதவி அங்கு வருவதற்கு காரணமாக வருகிறது. வழக்கத்தில் என்ன செய்வாங்க, கத்துவாங்க, சத்தம் போடுவாங்க. இந்துக்களுடைய கலாச்சாரத்தில் பழக்கத்தில் இருக்குது, அவங்க அந்த அலுவலகத்துக்காக வேண்டி ஆள் கொண்டு வருவாங்க. அவங்க எவ்வளவு கஷ்டப்பட்டு, சிலவங்க கண்ணுக்கு மேலே தேசிகா வச்சுக் கொள்வாங்க, அதை போட்டுக் கொள்வாங்க, இதை போட்டுக் கொள்வாங்க, இது வெங்காயத்தை வச்சுக் கொள்வாங்க, அதை வச்சுக்கொண்டு அலுவலகத்துக்கு முயற்சி செய்வாங்க. இது ஒரு வழக்கத்தில் உள்ளது. ஆனா ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய கண்களில் இருந்து கண்ணீர் வந்தது, அது வணக்கத்தில் உள்ளது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன செய்தாங்க, குழந்தை மௌத்தாயின நபியுடைய கண்களில் இருந்து கண்ணீர் வடிந்தோடியது. ஒரு சஹாபி கேட்டார், யா ரசூலல்லாஹ் நீங்களுமா அழுகிறீங்க? இன்னல் ஐன தத்மா வல் கல்ப யஹ்ஸன் வலா நகுல் இல்லா மா யர்தா ரப்புனா இன்ன பிஃபிராகிக யா இப்ராஹீம் லமஹ்ஸூன். கண்களில் கண்ணீர், உள்ளத்துல கவலை. ஆனா இப்ராஹிமே, இறைவனுக்கு விருப்பம் இல்லாத எந்த ஒரு வார்த்தையும் சொல்ல மாட்டோம். இப்ராஹிம், உன்னுடைய பிரிவு பெரிய கவலையாக இருக்குது மகனே என்ற இந்த வார்த்தை தான் சொல்ல முடியுமே தவிர, அதுக்காக தலையில் அடிக்கிறது, ஆடையை கிழிக்கிறது, கன்னத்தில் அறைகிறது, கத்தி திறக்கிறது, பெண்கள் ஆண்களுக்கு கேட்கும் விதத்தில் நடந்து கொள்வது, இதெல்லாம் மார்க்கம் அல்ல. இது ஜாஹிலியத்துடைய பண்பு. ஒரு மனிதனுடைய ஒரு துக்கத்தை அனுஷ்டிப்பதற்குரிய முறையை மார்க்கம் சொல்லி தந்திருக்கிறேன். இது மற்றவர்கள் அனுஷ்டிக்கிறது போல நீங்க அனுஷ்டிக்க போகாதீங்க. அவர்கள் வணக்கத்தை செய்யறாங்க, நீங்க வணக்கத்தை செய்யுங்க. உங்களோட சந்தோஷத்திலேயும் வணக்கமாக இருக்கட்டும், உங்களோட துக்கத்திலேயும் வணக்கமாக இருக்கட்டும். இபாதத்தாக இருக்கலாம், இல்லற வாழ்க்கையாக இருக்கலாம், மஷூராவாக இருக்கலாம், பேச்சுவார்த்தையாக இருக்கலாம். ஒரு மனிதனை அவனை சொல்லக்கூடிய வார்த்தைகள் எப்படி அமையணும், இதுவும் எங்களுடைய வணக்கம். மேலான சகோதரர்களே, எங்களை மார்க்கம் மிக விசாலமான ஒன்றை உள்ளடக்கி இருக்கிறது. அல்லாஹ் இதுல ஒவ்வொன்றுக்கும் நன்மை வச்சிருக்கிறான். ஒரு பார்வைக்கு நன்மை, தாயை பார்த்தா அவங்களுக்கு நன்மை, காபத்துல்லாவை பார்த்தா அவங்களுக்கு நன்மை, குர்ஆனை பார்த்தா அவங்களுக்கு நன்மை, அல்லாஹ் பார்க்கிறதுக்கும் நன்மை வச்சிருக்கிறான். அப்ப நல்ல முறையில பார்க்க கூடாது. நல்ல முறையில பார்த்தோம் என்று சொன்னா அதனால வரக்கூடிய வெற்றியும் பயங்கரமானது. அபூ உபைதா ரலியல்லாஹு அன்ஹு சஹாபி, அவர்கள் ஷாம் தேசத்தை கைப்பற்றிக் கொண்டு போகக்கூடிய நேரத்தில் அந்த காபிர்களுக்கு தெரிய வந்தது. அந்த காபிர்கள் சொன்னாங்க, இவங்களை மடக்கிறதுக்கு ஒரே வழிதான், பஜார்ல பெண்கள் அலங்கரித்து விதவிதமாக அவர்களுடைய அலங்கோலமான ஆடைகள் அவர்களுக்கு அணிய வைத்து இவர்களை பாதை வழியாக வைங்க, அவர்களை ரசித்து இவர்கள் அல்லாஹ்வுடைய உதவி இழப்பார்கள். அந்த நேரத்தில் இயற்கை என்பது மனிதன் இப்படியான பார்வைகள் காணும் பொழுது அதை ரசிக்கிறது, அதை பார்க்கிறது. ஆனா அந்த சஹாபி அவர்கள் சஹாபா தோழர்களுக்கு சொன்னார்கள், உங்களுக்கு பயங்கரமான ஒரு சோதனை வந்திருக்குது. இந்த நேரத்தில் உங்களோட பார்வை குர்ஆனின் பிரகாரம் பாருங்க. மூமின்களுக்கு சொல்லுங்க, அவருடைய பார்வை கீழ்த்தாக்க சொல்லுங்க, அவர்களுடைய அந்த அகத்தை பாதுகாத்துக் கொள்ள சொல்லுங்க. சஹாபாக்கள் இப்படி ஒரு சாதனை புரிந்தார்கள். அந்த மக்கள் திளைச்சு போனார்கள். வெற்றிக்கு அல்லாஹ் காரணமாக வைத்தான். எங்களுடைய எந்த ஒரு கட்டமும் ஒரு பார்வையாக இருக்குதா, குர்ஆன் எனக்கு வழிகாட்டுகிறது. எங்களோட ஒரு வார்த்தை இருக்குதா, குர்ஆன் எனக்கு வழிகாட்டுகிறது. நாம் கேட்கிறது இருக்குதா, குர்ஆன் எனக்கு வழிகாட்டுகிறது. குர்ஆன் என்ன சொன்னது, வழக்கமாக மிருகமும் ஒன்று செய்யும், மனிதனும் ஒன்று செய்வான். மிருகம் செய்யறது போல நீங்க செய்யாதீங்க. இதனால் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, யூதர்களை போல ஏண்ட உம்மத்தும் அவர்கள் போல வழியெல்லாம் போவாங்க. எந்த அளவுக்கு செருப்புக்கு சமமாக. பாட்டா செருப்பு எடுத்தீங்கன்னா ஒரு லோக்கல் செய்யறது இருந்தாலும் முன் பின்னாடிக்கும். இந்த பாட்டா டிஎஸ்ஐ எடுத்தீங்கன்னா ஒன்றுக்கு ஒன்று சமமாக. இந்த மெஷின்ல தான் அச்சு வாத்து வருது. அதுபோல செருப்புக்கு சமமாக இருக்கிறது போல அவர்கள் தன்னுடைய தாயுடன் சேர்ந்தால் இவர்களும் தன்னுடைய தாயுடன் சேருவார்கள். ஒட்டகம் கூட தன்னுடைய தாயோடு சேருவது அது விரும்பாது. ஹயாத்துல் ஹயவான் துமியரி உடைய இந்த இதுகள் எழுதியிருக்கிறாங்க.
மிருகத்தை பற்றி ரிசர்ச் பண்ணி கொண்டு போகக்கூடிய நேரத்தில் சொல்றாங்க, ஒரு ஒட்டகம் தன்னுடைய தாயோட ஒரு நாளும் சேர மாட்டாது. ஒட்டகத்துல நல்ல பண்பும் இருக்குது, ஒட்டகத்துல தீய பண்பும் இருக்குது. சில மிருகத்தை அல்லாஹ் தஆலா குர்ஆன்ல சொல்கிறார், அஃபலா யன்துரூன இலல் இப்லி கைஃப குலிகத், இந்த ஒட்டகம் எப்படி படைக்கப்பட்டிருக்கிறது என்று பார்க்கவில்லையா என்று குர்ஆன் கேட்குது. அல்லாஹ் ஒட்டகத்தை பார்த்துட்டு என்ன படிப்பினை பெறுறது? அது குறிப்பாக அந்த பாலை வளத்துல போய் பார்ப்பீங்கன்னு சொன்னா, சவுதியில அது போன்ற பகுதிகளில், இந்த சவுதி அரேபியா இன்னும் மற்ற மற்ற அரபு நாடுகளில் போய் பார்த்தீங்கன்னா, அந்த இடத்துல ஒட்டகத்தில் ஏறினா வெறும் பாலைவனமும் பூமியும் மலையும் அந்த ஆகாயமும் தான் தென்படுகிறது. அல்லாஹ் அந்த நாளதான் அஃபலா யன்துரூன இலல் இப்லி கைஃப குலிகத் வ இலஸ் ஸமாஇ கைஃப ருஃபிஅத் வ இலல் ஜிபாலி கைஃப நுஸிபத் வ இலல் அர்தி கைஃப சுத்திஹத், பூமியை பாருங்க, மலையை பாருங்க, வானத்தை பாருங்க, அல்லாஹ் இந்த ஒட்டகத்தை பாருங்க என்று சொல்கிறார். எந்த தண்ணீரும் இல்லாத இடத்துல 10-14 நாட்கள் எஜமானுக்கு வழிபட்டு கஷ்டத்தோட சிரமத்தோட அந்த ஒட்டகம் அப்படியே போகுது. அது ஒரு ஒட்டகம் எப்படி ஒரு சிறு குழந்தை கையில பிடிச்சு கடிவாளத்தை கொடுத்தீங்கன்னா அது அப்படியே வழிபட்டு போகும், இருந்தா இருக்கும், எலும்புண்டா இருக்கும். இந்த போலதான் எங்களுக்கும் ஊருக்கு கட்டுப்படும் தன்மை வரணும். ஜமியத்துல் உலமா பைத்துல் ஸகாத் ஒரு விஷயத்தை வழிகாட்டுது என்று சொன்னா, ஊருக்கு வழிபடும் தன்மை ஒட்டகத்தை போல இருக்கணும். அந்த ஒட்டகம் வழிகாட்டப்படுவது, அந்த வழிகாட்டலை பெற்றுக் கொண்டு சிறுபிள்ளை கீழே போறது போல, சிறுபிள்ளை கீழே போறது இல்ல, நீங்க தகுந்த படித்த புத்திஜீவிகள், உலமாக்கள், துறை சார்ந்தவர்கள், அவர்களோட பின்னுக்கால போறீங்க. உங்களோட பொருளும் லாபத்துல, உங்களோட வாழ்க்கை லாபத்துல. இதை ஷரியத் நமக்கு வழிகாட்டக்கூடிய முறை. அதே நேரம் ஒட்டகத்தில் இருக்கக்கூடிய பொல்லாத பண்புதான் வைராக்கியம் வைக்கிறது. அந்த பண்புகள்கிட்ட வந்துடக்கூடாது. ஒட்டகத்தை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சில விஷயங்களை மிருகத்தை வச்சு ஒப்பிட்டு காட்டினாங்க. சொன்னாங்க, தீன் மதீனா உள்ளுக்கு வந்து நுழையும் பாம்பு பொந்துக்குள்ள நுழையிறது போல. பாம்பு இப்படி தன்னுடைய யார் அடிக்க வரலாம் வேகமாக போய் கூறுறது போலதான் மார்க்கம், ஷரியத், தீன். தஜ்ஜாலுடைய காலத்துல எல்லாரும் மதீனால தான் ஒன்று சேருவாங்க. மதீனால நிலநடுக்கம் ஏற்படும். சென்ற 8ஆம் நோன்புல அல்லாஹ் இந்த வருஷம் பாதுகாப்பானாக. பாகிஸ்தான் பாலாகோட் பகுதியில ஏற்பட்ட நிலநடுக்கம் அப்படி திடீரென்று நாம் போயிருந்தோம், ஜாஃபர் நிறுத்தம் போனாங்க அந்த பகுதியை பார்க்கறதுக்கு. ஜமியத்துல் உலமா போன வருடம் ஒரு ஜகாத் என்ற திரட்டி, மக்களுடைய உதவிகளை திரட்டி 25 லட்சம் அந்த மக்களுக்கு கொண்டு போய் கொடுத்தது. இன்றைக்கு நாம் 8ஆம் நோன்புல இருக்கிறோம், 7ஆம் நோன்புல இல்ல, அப்ப 7ஆம் நோன்புல இருக்கிறோம். 8ஆம் நோன்புல இது நடந்தது. அப்ப 8ஆம் நோன்புல நிலநடுக்கம் அப்படின்னா 600 பேர் இருந்த சின்ன ஸ்கூல் ஒன்று அப்படியே கீழே போச்சு, ஒருத்தர் ஜனாவை எடுக்க முடியல. அப்படிப்பட்டது ஊரே அப்படி போயிருச்சு. பாலாகோட் அந்த பகுதி ஊரே போயிருச்சு. அது போன்ற அல்லாஹ் ஒரு உசுப்பு உசுப்புவான். அந்த உசுப்பு எதுக்கு இருக்கும் என்று சொன்னா, தீயவர்களை வெளியே போடுறதுக்கு. நல்லவர்கள் மதீனால இருப்பாங்க, தீயவர்கள் வெளியேறிடுவாங்க. அல்லாஹ் அப்படியும் அல்லாஹ்வுடைய டெக்னாலஜியை பயன்படுத்துவான். அல்லாஹ்வுக்கு ஏராளமான டெக்னாலஜி இருக்குது. அல்லாஹ் படைத்த ரப் அவனுக்கு எப்படி பாவிக்கணும் என்று தெரியும். 3 நடுக்கங்கள் ஏற்படும். அதுல முனாஃபிக்குகள் எல்லாம் மதீனாவிலிருந்து வெளியேறிடுவாங்க. ஆனால் மூமின்கள் எல்லாம் உலகத்திலிருந்து மதீனா உள்ளுக்கு வந்து பூர்வாங்க, பாம்பு பொந்துக்குள்ள பூர்வது போல. மேலான சகோதரர்களே, பெரியார்களே, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மூலமாக நமக்கு இந்த விஷயங்களை மிகவும் தெளிவுபடுத்தியிருக்கிறார். அதனால நாம் ஒரு விஷயத்தை செய்யும் பொழுதே மிக தெளிவாக அல்லாஹ் நமக்கு காட்டி தந்த முறை பிரகாரம், அல்லாஹ்வுடைய ரசூல் நமக்கு சொல்லி தந்த அந்த பாடத்தை எடுத்து, எது வணக்கம், எது வணக்கம், வணக்கம் என்னது, வணக்கம் என்னது, ஒட்டகம் குடிக்கிறது போல தண்ணீர் குடிக்கிறது, இது வணக்கம். எடுத்தா ஒரு அடிச்சா நின்று கொண்டு அதை அந்த அப்படியே அடுத்த மூச்சு விடுறது இல்லை. இது ஒட்டகம் குடிக்கிற முறை. இதே காபிரும் குடிக்கிறது, ஒட்டகம் குடிக்கிறது, முஸ்லிமும் குடிக்கிறது. அப்ப என்ன வித்தியாசம்? வித்தியாசத்தை ஏற்படுங்க. இதை வணக்கமாக மாற்றுங்க, வணக்கத்தை அப்படின்னு சொன்னா ஒரு முடர் குடிங்க, கொஞ்சம் மூச்சு எடுங்க, என்ன குறை வரப்போகுது? நபி அவங்க சொல்லி தந்தா அது லாபமே லாபம் தான். கேத்தல் எடுத்தார் ஒருவர், அப்படி வாயில வச்சு முடார் என்று குடிச்சார். இந்த வாயில வச்சு குடிச்சா அதுக்கப்புறம் பயங்கரமான வயிற்று வருத்தம் ஏற்பட்டது. என்னன்னு தேடி பார்த்தா உள்ளுக்கு ஒரு பூச்சொண்டு போயிருச்சு. அதனால இவருக்கு ஆபரேஷன் செய்ய வேண்டிய நிலைமை ஏற்பட்டது. அவையே ஒரு சில சுண்ணத்தை விட்ட காரணத்தினால ஆதத்தில் என்னது, இடது கையாலையும் குடிக்கிறது, வலது கையாலையும் குடிக்கிறது. வழக்கம் என்னது, அவை இன்றைய வழக்கம் புஃபே. புஃபே என்று சொன்னா அது நின்று கொண்டு சாப்பிடுறது.
சாப்பாடை வச்சு ஒருத்தர் எடுத்து தன்னுடைய தேவைக்கு எவ்வளவு போட்டுக்கொண்டு சாப்பிடுறது அது தவறல்ல, அது நல்ல விஷயம் தான். ஒருவருடைய தேவைக்கு ஏற்ற நோயாளிகள் பல விதங்கள் இருக்கிறாங்க. ஆனா அதுக்கு புட்டுவமே வைக்காம நின்ற நிலையில சாப்பிடுவதுதான் எங்களுடைய ஃபேஷன் தான். இது மிருகத்துக்கும் காபிருக்கும் ஒப்பாகக்கூடிய முறை. இதை நீங்க வணக்கமாக மாத்திரத்துக்கு என்ன செய்யுங்க, அதை வச்சு அவங்களுக்கு சேவ் பண்றதுக்கு சுன்னத்தான முறையில் உட்காரத்துக்கோ அல்லது டேபிள்ல உட்காரத்துக்கோ அவர்களுக்கு ஏற்பாடு செய்து கொடுங்க. ஒன்று சுன்னத்தாக இருக்கட்டும் இல்லாட்டி அனுமதியாக இருக்கட்டும், ரெண்டையும் மீறி போயிட்டு நீங்க ஆகமாகாத முறையில போயிட்டு செய்ய போனீங்கன்னா அவை இஸ்லாமிய முறையாக இருக்க மாட்டாவே, அது வணக்கமும் இல்லை, அவை வழக்கத்திலேயும் மாற்றமாக மிருகத்துடைய தன்மைக்கு போய் சேர்ந்துடும். அதனால வேளாண் சகோதரர்களே பெரியார்களே, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா கண் பார்வை. அவ ஒட்டகத்தை பாக்குறீங்களா, இந்த ஒட்டகத்தோட பூமியை பாக்குறீங்களா, இந்த மலையை பாக்குறீங்களா, இதை கொண்டு படிப்பினை பெற மாட்டீங்களா என்று அல்லாஹ் தஆலா ஒரு ஒட்டகத்தை சொல்லி அல்லாஹ் தஆலா நமக்கு சொல்லி தருகிறான். அதனால நம்முடைய வழக்கத்தை வழக்கமாக மாத்துறதே எல்லா இடத்திலையும் தான். உம்ராவுக்கு போறாங்க மக்கள், உம்ராவை போனா மிச்ச பேர் நேர்ந்துட்டு போறது என்னத்துக்கு, ஹஜ்ருல் அஸ்வத் தொடுறதுக்கு. ஹஜ்ருல் அஸ்வத் தொடுறதுக்கு நேர்ந்துட்டு போனா அவருக்கு வேணும் எப்படி சரி தொடணும், யார்ட தலையோடச்சு சரி தொடணும். இப்ப இதே முறை அல்ல. ஒரு சுன்னத்தை செய்யறதுக்கு ஹராத்தை செய்யறது எங்கட பழக்கத்தில் உள்ளது. ஒரு சுன்னத்தான காரியத்தை செய்யறதுக்கு, புரியுறீங்களா நான் சொல்றது விளங்குதா? ஒரு சுன்னத்தை செய்யறதுக்கு ஹராத்தை செய்யறது இன்னைக்கு இது வலிமையாக போச்சு. ஒரு பங்கன் வலிமா கொடுக்கிறது சுன்னத்து, ஆனா அதுக்கு ஹராத்து செய்யறது அது இன்னைக்கு சகஜமாகிருச்சு. அதுல ஆண் பெண் கலப்பு, அதுல பாடல், அதுல எல்லா முசீபத்து வந்து இறங்குறது. அதுக்கு லோன் எடுக்கணுமா? எத்தனை பேர் இந்த ஜகாத் காலத்துல ஜகாத்தாங்களே என்று கேட்கிறது எதுக்குன்னா, இல்ல மகண்ட கல்யாணத்துக்கு நான் கடன்பட்டேன். மகண்ட கல்யாணத்துக்கு ஏன் கடன்பட்டீங்க? நானும் 150 சகன் போட்டேன். 150 சகன் நீங்க என்னத்துக்கு போடணும்? உங்களோட வசதிக்கேற்ப நீங்க செய்ய வேண்டியதுதானே. அதுதான உங்களுக்குள்ள மார்க்கம். மேலான சகோதரர்களே, சல்மான் பாரிஸ் ரலியல்லாஹு வீட்டுக்கு விருந்தாளி வந்தார். அவங்கள்ட்ட இருந்துச்சு வினாக்கிரியும் ரொட்டியும் தூக்கி வச்சாங்க. அவர் சொன்னாரு, எங்களை போல ஒரு ஆளா இருந்திருப்பாரு போல. சொன்னார், இது போதாது, கறியும் இருந்தா தானே நல்லா இருக்கும். அப்ப கரியையும் கொண்டு கொடுத்துடணுமே. ஒருத்தர் கேட்டதுக்கு பிறகு சஹாபியுடைய தன்மை அது கொடுக்காமல் இருக்கலாது. உடனே போயிட்டு எங்கேயோ வச்சுட்டு என்ன செஞ்சுட்டு கறியை கொண்டு வச்சுட்டாங்க. இப்ப இவர் அல்ஹம்துலில்லாஹ் சாப்பிட்டு முடிஞ்சு துஆ ஓதுறார். அல்ஹம்துலில்லாஹ் அல்லதி கன்னானா பிமா ரஸக்னா. அல்லாஹ் தந்ததை கொண்டு போதுமாக்கக்கூடிய உள்ளத்தை தந்தானே அந்த அல்லாஹ்வுக்கே எல்லா புகழும். சொன்னாங்க, வாப்பா நிப்பாட்டுங்க உங்களோட துஆவை. நீங்க நான் தந்ததை கொண்டு போதுமாக்கி இருந்தா இந்த பாத்திரத்தை கொண்டு போயிட்டு நான் அடகு வச்சு கறி வாங்கி கொண்டு உங்களுக்கு சமைச்சு தந்திருக்க மாட்டேன். தன்னிடத்தில் முன்வைக்கப்பட்டது அற்பமாக கருதக்கூடியவருக்கும் நாசம் ஏற்படட்டும். தன்னிடத்தில் ஒன்று முற்பட்டு பட்டா அது அல்ஹம்துலில்லாஹ்னு பொருந்து கொள்ளணும். அது நபியவங்க எந்த அளவுக்கு புகாரியுடைய ஹதீஸ்ல வருது, ஆட்டுடைய கால் துண்டாக இருந்தாலும் யாரும் ஆட்டுக்கால மட்டும் அனுப்ப போறதில்லையே, அது தனக்குதான் வச்சு கொள்வாங்க. பிறருக்கு கொடுக்கறது மாமிசம் தான் எங்க நாட்டுடைய வழக்கம். அதை கேட்டாதான் ரிக்வெஸ்ட் பண்ணி தான் கொடுப்பாங்க ஆட்டுக்கால. அது நல்லதுதான், ஆனாலும் கொடுக்கிறது வழக்கம் இல்லை. நிறைய சொல்றாங்க, அப்படி யாரும் அனுப்பி வச்சாலும் அதையும் சந்தோஷமாக ஏற்றுக்கோங்க, அதையும் நீங்க அதிருப்தி காணாதீங்க. இதுவும் ஒரு சுன்னத்து தான். யாரும் ஒண்ணு குழந்தாரு மிஸ்வா என்ன உனக்கு வேற ஒன்றும் கிடைக்கலையா என்று அதிருப்தியான வார்த்தை பாவிக்கிறது இது முஸ்லிமுடைய தன்மை அல்ல. ஒரு பெண்மணி தன்னுடைய கையாலே நெசவு செய்து ஒரு ஆடையை தயாரிச்சு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு கொண்டு கிஃப்ட் கொடுத்தா. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எடுக்கும் பொழுது ஒரு தேவை உள்ளவரை போல எடுத்தாங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பழக்கம், யாரும் ஒரு ஹதியா கொண்டு கொடுக்கும் பொழுது அது தேவை உள்ளவர்களை போல எடுப்பாங்க. இது எங்களுடைய ஒரு பண்பாடாக பழக்கமாக எங்களுடைய இபாதத்தாக மாறணும். மேலான சகோதரர்களே பெரியார்களே, இதை நீங்க ஒப்பிட்டுக் கொண்டே போகலாம். பஜாருக்கு போனீங்கன்னா பொதுவாக பஜாரில் உள்ள பழக்கம் என்னது, சாமணம் எடுத்தீங்கன்னா ரிட்டர்ன் இல்ல. இது வழக்கம், எல்லாரும் செய்வது. வணக்கம் என்னது, ரிட்டர்ன் இருக்குது. நான் தெரியாம இந்த கிதாபை வாங்குற இடத்துல இந்த கிதாபை வாங்கிட்டேன், ஹாஃபிஸ் சாப் அவர்களே திருப்பி எடுத்துக்கோங்க என்று சொல்லி தரக்கூட மாஷா அல்லாஹ் தாங்க திருப்பி எடுக்கிறது. அதே நேரம் பார்த்தா கொண்டு போனவரு அதுல பேரையும் அடிச்சு அதுல சீலையும் அடிச்சு அதுல உள்ளப்பட்டதெல்லாம் செஞ்சுட்டு திருப்பி தாங்க என்று சொன்னா அது நியாயம் இல்லை. இப்ப விற்கிறது கஷ்டமாகிடும்.
ஒரு உடுப்பு இருக்குது, இந்த உடுப்பை நீங்க என்ன செய்றீங்க? இந்த உடுப்பு எடுக்கிறீங்க. ஹதீஸ்ல என்ன வருது? இது நான் சொல்லல, நபி அவங்க சொல்றாங்க, மன் அகால நாதிமன் பைஅத்தஹு அகால அல்லாஹு அஸ்ராத்திஹி யௌமல் கியாமா. ஒருவர் கை செய்யப்பட்டு நான் இதை வாங்கிட்டு திருப்பி சைஸ் சரி வரல, இந்த சாரியை வாங்கிட்டு போல மனைவிக்கு விருப்பம் இல்ல, ஏன மனைவியை ஷாப்பிங்க்கு நான் கூட்டிட்டு போறது இல்ல, நான் தான் சாமானத்தை கொண்டு போயிட்டு கொடுக்கிறது, ஆஜார் அவர்களே இது விருப்பம் இல்லாத இருக்குது, அவங்க உடுத்துட்டு அயன் பண்ணி தர இல்ல, இது சுத்தமாக எடுத்தது போலதான் இருக்குதுன்னு சொன்னா, இந்த நேரத்தில் உடுத்துட்டு அயன் பண்ணிட்டு அனுப்பியிருந்தா அது இல்ல இந்த ஹதீஸ். அதை ஏமாற்றத்துக்கு வந்துடும். உள்ளே உள்ளபடியே குழந்தைத்தர் கை செய்யப்பட்டு தருகிறார் என்று சொன்னா, இப்ப இதை எடுத்துக்கொண்டா நாளை கியாமத்தில் அல்லாஹ் இவருடைய பாவத்தை மன்னிப்பானாம். எவ்வளவு பெரிய நன்மை! இது ஆதத்தை பாவத்தாக மாற்றுறது. எல்லா இடத்திலையும் இதை பற்றி சொன்னா நிச்சயமாக மகரிப் வரைக்கும் இதை பேசிக்கொண்டே இருக்கலாம். ஒவ்வொரு விஷயத்தையும் இது உங்களுக்கு நான் சொன்ன சில உதாரணங்களை கொண்டு நீங்களே விளங்கிக் கொள்ளலாம். ஒருவர் வந்து சாப்பிட்டாரு இடது கையால, நபி அவங்க சொன்னாங்க, குல்பி அமீனிக், வலது கையால சாப்பிடப்பா. எல்லாருமே தான் ஜாஹிலியத்திலிருந்து இடது கையால சாப்பிடுறாங்க, நீயே அப்படி செய்யணும். நான் ஒரு நபி இருக்கும் பொழுது நீ தவறு செய்யும் பொழுது எனக்கு சுட்டி காட்டாமலும் மேலாது, நீ இப்படி செய்யப்பான்னு சொன்னா அவருக்கு புரியல. அவர் ஏதோ அலட்சியமாக இருந்தார் அல்லது அவர் ஒரு முனாஃபிக்காக இருந்தார். அல்லாஹு ஆலம் இதை எந்த அடிப்படையில் செய்தார் சொன்னார் என்று தெரியல. அவர் சொன்னார், எனக்கு சக்தி இல்லைன்னா நபிக்கு மாத்திரம் வந்துருச்சு, நீ ஒருபோதும் சக்தி பெற மாட்டா என்றார்கள். அவனுடைய கை சக்தியாக கீழே விழுந்துருச்சு. அவன் பரிகாசம், இங்கு பரிகாசம் இல்லை. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒவ்வொரு வழக்கத்தையும் வழக்கமாக மாற்றிருக்கிறாங்க. ஒரு மனைவிக்கு ஒரு கவனத்தை எடுத்து வைக்கிறதாக இருந்தாலும் இதையும் நினைங்க, இது ஒரு வழக்கமாக நினைங்க, இவர் இபாதத்தாக மாறும், இவர் நன்மையாக மாறும். என்னென்ன காரியம் இருக்குதோ அத்தனையும் இபாதத்தாக மாற்றுங்க. இதுதான் எங்களுடைய மார்க்கம், எங்களுடைய ஷரியத். பள்ளிக்கு உட்கார்ந்து இருக்கிறோம், இம்மானவா, என்னென்ன நியத்தோட வந்தீங்க? வீட்டுக்கு இன்றைக்கு இஃப்தாருக்கு சாமனை வாங்கிட்டு போறேன், இன்றைக்கு இஃப்தார் செஞ்சுட்டா நான் மட்டும் இல்ல எங்களை கஞ்ச பக்கத்து வீட்டுக்கும் கொடுப்போம். ஏன்னா பக்கத்து வீட்டுல முஸ்லிம் இல்ல ஒரு காபிர் தான் இருக்கிறாரு, அவருக்கு 4 பெட்டிஸ் அனுப்பி வைப்போம். இதெல்லாம் நீயத்து தான். மாணவா ஹதீஸ்ல வருகிறது, ஒரு மூமினுடைய நியத்து இருக்குது. ஏராளமாக பள்ளிக்கு வரும் பொழுது, இப்ப பள்ளியில உட்கார்ந்து இருக்கிறீங்க, மஸ்ஜித்ல இத்காஃபுடைய நியத்தோடு இருக்கிறீங்க, நல்லது கேட்கிற நியத்தோடு இருக்கிறீங்க, மனைவிக்கும் பிள்ளைகளுக்கும் நான் கேட்கிறத கொண்டு போய் எத்தி வைக்கணும் என்ற நியத்தை ஏற்படுத்தி கொண்டீங்க, நான் இதில் அமல் செய்வேன் என்ற அந்த விசாலமான உள்ளத்தையும் ஏற்படுத்தி கொண்டீங்க. அல்லாஹ் தஆலா இதுக்குரிய கூலியை தந்து கொண்டே இருப்பான். அதனால இதனால சொல்லப்பட்டது நியத்துல் முஃமின் கைரும் மின் அமலி, மூமினுடைய நியத் அமலை விட சிறந்தது. நியத்து வைச்சார், செய்யக்கூடிய சந்தர்ப்பமே கிடைக்கல. நியத்து என்ன வச்சுட்டார்? இந்த வருஷம் இந்த பைத்துல் மால், இந்த அக்குர்னுடைய ஜகாத் போன வருஷம் 80 லட்சம், இந்த வருஷம் அது 8 கோடியாக மாறினாலும் ஆச்சரியம் இல்லை என்ற ஒரு வைராக்கியத்தை வைக்கிறது, நியத்தை வைக்கிறது. என்ன நியத்து வைக்கிறது? போன வருஷம் 80 லட்சத்தை கொண்டு ஜகாத்தை கொடுத்தாங்க, இந்த வருஷம் அது 1.5 கோடியாக மாற்றணும் என்ற நியத்து உள்ளத்தில் ஏற்படுகிறது. மாணவா, நியத்துக்குரிய கூலி அல்லாஹ் தஆலா கொடுக்க போகிறார். நியத்தை விசாலமாக வைங்க மேலான சகோதரர்களே. இடையில நியத்து வந்ததுனால ஒரு விஷயத்தை நல்ல கவனத்துக்கு எடுங்க. இது இந்த சப்ஜெக்ட் கொஞ்சம் அப்பாற்பட்டது. இலங்கையில 20 லட்ச முஸ்லிம்கள், 2 கோடி மக்கள், 2000க்கும் மேற்பட்ட மஸ்ஜித்கள், 150 அடையக்கூடிய மதரசாக்கள், 3000க்கும் மேற்பட்ட உலமாக்கள். எப்படி? 2000க்கும் மேற்பட்ட மஸ்ஜிதுகள், 20 லட்சத்துக்கும் மேற்பட்ட முஸ்லிம்கள், 2 கோடிக்கு மேற்பட்ட மக்கள் வாழக்கூடிய இந்த இலங்கையில சுமார் 3, 4, 5 வரைக்கும் உலமாக்களுடைய எண்ணிக்கை 5000 வரைக்கும் இருக்குது. இந்த 5000 உலமாக்களும், இந்த 150 மதரசாக்களும், இந்த 2000 மஸ்ஜிதுகளும், இந்த 20 லட்சம் முஸ்லிம்களும் இந்த 2 கோடி மக்களை டார்கெட் வச்சா நிச்சயமாக இந்த ஹஸ்னா பள்ளியில இருந்து கொண்டு ஒரு நல்லெண்ணத்தை வச்சா, ஒரு நல்ல நியத்தை வச்சா, எப்படி ஒரு 80 லட்சம் ஜகாத்தை 1.5 கோடி ஆக்குவோம் என்று நியத்து வைப்போமா? இன்ஷா அல்லாஹ். எப்படி இதுக்கு நியத்து வைப்போமோ இதே போல நாங்க இங்க இருக்கக்கூடிய மக்களுக்கு நலவு அடைய வைக்கணும் என்ற நியத்து வச்சோம்னா நிச்சயமாக அல்லாஹ் செய்து தருவான். அல்லாஹ்வுக்கு சிரமமான காரியம் இல்லை. அல்லாஹ் உள்ளத்தை தான் எதிர்பார்க்கிறான், உள்ளத்தில் உள்ள நியத்தை எதிர்பார்க்கிறான். இந்த நியத்தை விசாலமாக வைங்க.
நான் இப்ப ஜப்பான்ல இருந்தேன். சென்ற மாதம் 25ஆம் தேதியிலிருந்து 30ஆம் தேதி வரைக்கும், 26 இருந்து 29 வரைக்கும் ஒரு செமினார் நடைபெற்றது. அவே உலகத்தில் உள்ள மதங்கள் 10 மதங்களை ஒன்று சேர்க்கப்பட்டு அதுல எல்லாரும் ஒன்றுபடக்கூடிய தலைப்புல கியோட்டோ என்ற நகரத்தில் ஒரு செமினார் நடந்தது. அதுல 1000 மக்கள் 100 நாடுகளில் இருந்து அழைக்கப்பட்டிருந்தாங்க. அதனுடைய தலைப்பு யுத்தம் இல்லாத ஒரு சூழலும், எய்ட்ஸ் இல்லாத வாழ்க்கையும், வறுமை இல்லாத ஒரு அமைப்பும். வறுமத்துக்கு ஒவ்வொரு மார்க்கமும் வறுமையை போக்குறதுக்கு தர்மத்தை சொல்லுது, எய்ட்ஸை போக்குறது பாவத்தை நிறுத்த சொல்லுது, இன்னும் யுத்தத்தை நிறுத்துறதுக்கு மக்கள் பண்பாடு உள்ளவர்களாக அமைதியை நிலைநாட்டக்கூடியவர்களாக மாறணும் என்று சொல்லப்படுகிறது. அப்ப இதே ஒரு முக்கியமான தலைப்புல அங்கு கூடியிருந்தோம். அப்ப ஹாமுதரும் வந்தார், பிஷப்பும் வந்தார், குருக்களும் வந்தார், நானும் போயிருந்தேன். அப்ப அங்க ஹாமுதர் சொல்றாரு, அப்பதான் நான் இதை மிச்சம் ஆழமாக யோசிச்சேன். சொல்றாரு, நீங்களும் இந்துக்களும் ஒன்றுதானே என்றார். அவர் யார்? ஹாமுதுரு. அந்த ஹாமுதுரை எடுத்துக்கொண்டீங்கன்னு சொன்னா அவர் சுமார் 12,000 ஹாமுதுர்களுக்கு தலைவராக இருக்கிறார். கல்கி சேகர் இந்த நாட்டில் கிட்டத்தட்ட 35,000 ஹாமுதுர்மார் இருக்கிறாங்க. அதுல அவருடைய ஆக முக்கிய பங்களிப்பு இருக்குது. 21 சர்ச்சஸ் கொண்ட அந்த பகுதியை பொறுப்பாக இருக்கிறார். அவர் கேட்கிறாப்ப நான் கேட்டேன், ஏன் அப்படி கேட்கிறீங்க? இல்ல, நீங்களும் அவங்களும் ஒரே பாஷையை தானே பேசுறீங்க. அவர் விளங்கினது இவ்வளவுதான். இப்ப நாங்க இவ்வளவு காலம் வாழ்ந்து இந்த மக்களுக்கு ஒரு சிங்களத்துல எது சரி ஒரு லிட்ரேச்சர் உண்ட எங்களோட வாழ்க்கையதான் விளங்குது இல்லை. ஏன்னா எங்களோட இபாதத்து இல்லையே, நாங்களும் எங்களோட ஆதத்துல தானே இருக்கிறோம். எந்த டாபிக்கு திரும்புவாரு எங்களை வழக்கம் தானே. எங்களை வழக்கத்தையும் அவன் ஒன்றும் வித்தியாசமாக விளங்குறது இல்லை. நாங்களும் ரமான் அடிக்கிறோம், நாங்களும் பாட்டு வைக்கிறோம், நாங்களும் கல்யாணத்தை டாம் டூம் ஒன்று செய்யறோம். அப்ப அதுல அவனுக்கு விளங்குதில்லை. பள்ளிகளுக்கு நடக்குது என்னது, மஸ்ஜிதுக்கு அது விளங்குதில்லை. அக்குறனையோ மாத்தலையோ ஒன்று தெரியாது. ஸ்கூல்ல உள்ள சில பிள்ளைல டீச்சர்ஸோட பள்ளிக்கு கொண்டு இருக்கிறாங்க, அந்த மஸ்ஜிதுக்கு கொண்டு மஸ்ஜிதுல என்ன நடக்குது உது எடுக்கிற இடத்துல இருந்து எல்லாத்தையும் அவர்களுக்கு காண்பிச்சா அந்த மக்களுக்கு சரியான சந்தோஷம். இப்படி எல்லாம் நீங்க செய்றீங்களா, உங்களோட வழக்கம் இப்படி எல்லாம் இருக்குதா, பள்ளிக்குள்ளதான் அவருக்கு வரையலாம் என்று போட் போட்டு தடுத்துட்டோம். அப்ப எங்களுடைய ஜக்காத் அவங்களுக்கு போறதில்லை. எங்களை ஹஜ்ஜுக்கு அவங்க அந்த டிவியில மட்டும்தான் என்னமோ கல்ல சுத்துறது, நாங்களும் தானே சுத்துறோம், கல்ல சுத்துறது அவங்களும் சுத்துறது போலதானே சுத்துறோம் என்று அவங்களும் நினைச்சு கொள்றாங்க. இவ்வளவுதான் அவர்களுக்கு எங்களை பத்தி கிடைக்குது. வியாபாரம் அவங்களை விட நாங்க நல்ல முன்னேற்றம் எதுல, தவறு செய்யறதுல. விபச்சாரம் அவங்களை விட 10 மடங்கு நாங்க டெவலப் ஆகிருப்போம் அந்த குற்றம் செய்யறதுல. இது போல முஸ்லிம் சமூகத்தை நான் சொல்லி காட்டுகிறேன். இந்த நிலைமையில் இருக்கக்குள்ள அவர்களுக்கு புரியறதுக்குரிய வழி இல்லை. எங்க பார்த்தாலும் இவங்களோட பேச்செல்லாம் தமிழ்ல தான் இருக்குது, அவங்களுக்கு கேட்கறதுக்குரிய சந்தர்ப்பம் இல்லை. அப்ப இந்த 12,000க்கு பொறுப்பாக இருக்கக்கூடிய ஆமதூர் சொல்றது சரிதானே என்றதுதான் வருகிறது. அதனால மேலான சகோதரர்களை பெரியார்களே, நேற்று நான் ஒரு இடத்துல சலாவுதீன் ஹஜரத் எழுதியிருக்கிறாங்க. என்னது தமிழ் சிங்களத்துல மகப்பொத்த. நான் சொன்னேன், அதுல நீங்க கண்டில அங்க இங்கெல்லாம் பள்ளியில குழந்தை வைக்காம தயவு செய்து 7 மணி நேரம் ஆமதூர்மா இருக்க அனுப்பி வைங்க. என்ன இந்த பள்ளியில இது ஒரு நல்ல சேவை. யாருமே இவ்வளவு பெரிய ஒரு புத்தகம் உண்டு சிங்களத்தில் இது வரைக்கும் தொகுக்கல. எங்கள்கிட்ட ஒரு பழக்கம் ஒன்று வரணும். இடையில சொல்லிட்டு போறேன், யாரும் ஒரு நல்லது செஞ்சா உற்சாகப்படுத்த முயற்சியுமே தவிர அதுல என்ன குறை இருக்குதுன்னு தேட போகாதீங்க. இன்னைக்கு சமுதாயம் இன்றைக்கு சீரழிஞ்சு போனது இதாலதான். ஒவ்வொருவருடைய குறையை தேடுறதுலதான் எங்கட கவனம். அதுல டிபேட், அதுல சண்டை, வாக்குவாதம், விவாதம், தர்க்கம், இதை விடுங்க. முஃப்தி தக்கி உஸ்மானி அவர்கள் அந்த சப்ஜெக்டுக்கு வரக்குள்ள பேசுறேன். ஆனா இந்த இடையில நான் சொன்ன இந்த சிந்தனையை மனசுக்கு எடுங்க. எங்களுடைய இந்த நாட்டு மக்களுக்கு நாங்கள் நலவு நாடுறதுக்கு இன்றைக்கு நியத்து வைப்போம். என்னதை நியத்து சரிப்படுத்துவோம். நியத்து என்னது, மாணவா எங்களுடைய நியத்து என்னது, இந்த அக்குர்மையில் இருக்கக்கூடிய சிங்கள இந்து மக்களுக்கு நாங்கள் ஒரு முன்மாதிரியானவர்களாக, எங்களை ரமலான்ல பக்கத்தில் யாரும் பௌத்தர்கள் இந்துக்கள் அங்க பக்கத்தில் யாரும் இருந்தாலும் கூட, எங்களை ஊட தாண்டி போனாலும் கூட அவங்களுக்கு எங்களால் நோயில கஷ்டம் ஏற்படக்கூடாது. அப்படிப்பட்ட ஒரு சமூகமாக நாங்கள் முன்மாதிரிகளாக இருக்கணும். அப்ப என்ன நடக்கும், அவங்க கேட்க ஆரம்பிப்பாங்க. ஜப்பான்ல ஒரு சகோதரர் இருந்தார், இப்ப ஒரு குடும்பம் வாழ்க்கை நடத்தி கொண்டிருக்கிறார்.
அவர் ஒரு பார்க்கல தொழுது கொண்டிருந்தாரு, ஒரு அசருடைய தொழுகைய. ஒரு பெண் வந்து பார்த்தா, இந்த தொழுகையை பார்த்துட்டு அவளும் எவ்வளவு பார்த்திருப்பா துணியால. எல்லாரும் எக்ஸசைஸ் செய்றாங்க, அங்க குதிக்கிறாங்க, இங்க குதிக்கிறாங்க, விளையாடுறாங்க. ஆனா இது ஒரு வித்தியாசமா இருக்குது. ஏன் இது இபாதத்தானே? இபாதத்துக்குள்ள கவர்தானே செய்யும். இப்ப அது கவர்ந்தது. அவர் கேட்டா என்ன செய்றீங்க? இவர் எக்ஸ்பிளைன் பண்ணினாரு. அவ இஸ்லாத்துக்கு வந்துட்டா. கடைசியில இந்த பாகிஸ்தானை சேர்ந்த அஷ்பாக் என்ற ஒரு சகோதரர், அவர் கல்யாணம் முடிச்சார். இந்த ஜப்பான் பெண் வாழ்க்கை நடத்துகிறார். ஜமாத்துல போனார், குடும்பத்தோட நல்ல சிறப்பாக பாகிஸ்தான்ல ஜப்பான்ல வாழ்க்கை நடத்தி கொண்டிருக்கிறார். இது போல ஏராளமான மக்கள் வணக்கத்தை பார்த்து அல்லாஹ்வுடைய தீன் பக்கம் வந்தவர்கள். என்னுடைய ஒரு நண்பர் பாகிஸ்தான்ல இருக்கிறார், அமெரிக்கன். ஒரு மியூசிஷியன் ஷேக் ஹாஷிம். அவர் கிட்டார் எடுத்தா ஜப்பான்ல 94 அவர் ஸ்டேட்ல அந்த கிட்டார் எடுத்துக்கொண்டு போன நேரத்தில் அந்த எல்லா மீடியாவும் அவர் வந்து பிடிச்சி அவரை கொண்டு போயிட்டு அதுல அவருடைய அந்த மியூசிக்க உலகத்துக்கு காண்பிச்சாங்க. அப்படிப்பட்ட வாலிபத்தில் மியூசிக்ல ஈடுபட்டவர். அவர் சரியில மொரோக்கோல ரமதானுடைய காலத்துல போய் கொண்டிருக்கல இந்த நோன்பு பிடிச்சி ஒரு ஜமாத் உண்டு அதான் சொல்லி தொழக்கூடிய அந்த காட்சை பார்த்து இஸ்லாத்துக்கு வந்தவர். அவருக்கு 8 குழந்தைகள், எல்லாரும் குர்ஆனுடைய ஹாஃபிஸ்கள், ஆலிம்கள். இந்த எங்களுடைய வணக்கமாக இந்த ஒரு தொழுகையை பார்த்து இஸ்லாத்துக்கு வர ஏராளமான சம்பவம், உண்மையான என்னோட நெருங்கிய பல நண்பர்களுடைய சம்பவம் ஏராளமாக இருக்குது. நான் என்ன சொல்றேன், எங்களுடைய இதோட பார்த்து ஜெர்மன்ல என்ன நண்பர் இருக்கிறார், அப்துல்லா பன்ல. அவர் இங்கே மிஸ்வாக்க வச்சு கொண்டிருந்தார். நாங்க என்ன மிஸ்வாக் இங்கே வச்சிருக்கிறாப்பா? இல்ல, எந்த எல்லாம் நண்பர்கள் எல்லாம் காபிர்கள். நான் இந்த மிஸ்வாக்க வச்சு அவன் கேட்கிறது ஏன் இப்படி வச்சிருக்கிறா? இப்ப நான் அவனுக்கு தாவத்து கொடுக்கிறது, இதை வச்சு எத்தனை பேர் இஸ்லாத்துக்கு வந்திருக்கிறாங்க. என்னோட நபி சுத்தத்தை எப்படி சொல்லி தராங்க. வீட்டுக்கு போக்களையும் சுத்தமாக போங்க, மிஸ்வாக் செய்யுங்க. இந்த நோம்புல இப்ப லுஹருக்கு போற மட்டும்தான் அது இமாம் ஷாஃபி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி, அபூ ஹனீஃபா ரஹ்மத்துல்லாஹி அலைஹி இமாம்களுடைய கருத்து வேற்றுமைகள்ல கயிறு இருக்குது. ஒரு ஆராய்ச்சியில நபி அவங்க சொன்னாங்க, இந்த வாய் இருக்குது, அதுவும் அல்லாஹ்விடத்துல மனமாக இருக்குது. அப்ப இந்த வாய்வாடைய போக்க கூடாது. அப்ப இந்த மிஸ்வாக்கை தவிர்த்து கொள்வோம் என்று இமாம் ஷாஃபி சொல்றாங்க. அபூ ஹனீஃபா சொல்றாங்க, வாயால வருது இல்ல, வயிற்றால வருது, அதனால இதை செய்வோம்ன்றாங்க. ரெண்டு பேருக்கும் இது இஜ்திஹாதுக்கு இடம்பட்ட ஒரு கருத்து வேற்றுமைக்கு இடம்பாடு உள்ள ஒரு சட்டம். அதனால முன்மாதிரியாக எங்களுடைய வழக்கற்ற வணக்கமாக மாத்திரத்துக்குரிய ஒரு உறுதிமான முன்னெடுப்போமா இன்ஷா அல்லாஹ். அடுத்த கட்டத்துக்கு வர்றதுக்காக தான் இதோட இதை நிப்பாட்டிக் கொள்றேன். அடுத்தது என்னது? ஃபத்வாவும் தக்வாவும். வாழ்க்கைக்கு அன்றாட தேவைப்படக்கூடியதுதான் ஃபத்வா. ஆனா மார்க்கெட்ல போயிட்டு ஷாப்பிங் செய்யறது போல ஃபத்வா ஷாப்பிங் செய்யக்கூடாது. ஃபத்வா ஷாப்பிங், இன்னைக்கு ஃபத்வா ஷாப்பிங் செய்யறது, கொழும்பு போயிட்டு கிதாப் வாங்கிட்டு வரணும், ஹோல்சேல் கடையில எக்ஸசைஸ் புக் வாங்கணும், அல்லது மெட்டீரியல் எடுக்கணும், அரிசி வாங்கணும், ஈச்சவலை வாங்கணும், பருப்பு எடுக்கணும் சொன்னா 10 கடையில ஏறி இறங்குவோம். அதே போலதான் இன்னைக்கு ஃபத்வா ஷாப்பிங் நடக்குது. ஒரு சீடியை போட்டு பார்த்தாச்சு, அது திருப்தி இல்ல, இன்னொன்னு கொண்டு வாங்க, அதை போட்டு பாருங்க, அதுல இருக்குதா, அதுவும் திருப்தி இல்ல, இங்க போல இமெயில் எடுங்க, இன்டர்நெட்டுக்கு போங்க, இந்த டப்லைன் இஸ்லாம் டப்லைன் இது சரி வருதா, அதுவும் சரியில்லை, இவர்கிட்ட போடுங்க கோலை ஒருத்தர் போட்டு கேட்கிறாரா. அதுல 10-12 மணிக்கு இந்த காப்பாசிகள நாய் இருக்குது, அதுல கலர் என்ன ஃபத்வா கேட்கிறாரு. அப்ப நான் 12 மணி தூங்கி கொண்டிருக்கிறேன். நான் நினைச்சேன், என்னமா அவசரமா நீ கால் பண்ணினாண்டு, நீ என்னத்துக்கப்பா நாய் அந்த அது காவாசிகள நாயோட கலர் இட்டு கேட்கிறான். எது எந்த சந்தர்ப்பத்தில் எப்படி கேட்கணும் என்பதையும் தெரியணும். ஃபத்வா என்பதே மார்க்கத்துக்கு தேவையான விஷயம். சஹாபாக்கள் நபியிடத்துல வந்து கேட்டாங்க, யார சொல்லலாம், கடல்ல பிரயாணம் செய்யறோம், அப்ப நத்துவப்பம் மால் பஹர், கடல் தண்ணீர்ல நாம உதவி இருக்கலாமா? மார்க்க தீர்ப்பு கேட்கிறாங்க. ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் கூடுதலாக சந்தோஷத்துல கூடுதலாக ஒன்றையும் சொல்லிக் கொடுக்கிறாங்க. தஹூருமாஹு வஹில் வைத்தா, தண்ணீர் சுத்தம், அதனுடைய செத்தது உங்களுக்கு சாப்பிடலாம். டவுட் வந்ததே அதாலதான். செத்து மிதங்கி கொண்டிருக்குது மீன், இந்த போட்டிருக்குது எல்லாம் அசுத்தமும், போற கப்பல் எல்லாம் திறந்து விட்டுறா அதில் உள்ளதெல்லாம். அப்ப இதெல்லாம் வந்துட்டு மிதங்கி கொண்டிருந்தா அதுல போயிட்டு போனா உப்பு தண்ணி, அதுல போயிட்டு ஊசி எடுக்கலுமா? நபி அவங்க சொன்னாங்க, துஹூருமா, அதனுடைய தண்ணி சுத்தமானது, அதுல செத்ததையும் சாப்பிடலாம். இதனாலதான் சஹாபாக்களுடைய அந்த அம்பருடைய அந்த சம்பவத்துல என்ன வந்திருக்குது, சஹாபாக்கள் பிரயாணம் செய்தாங்க, அவர்களுக்கு 300 சஹாபாக்கள்
அவர்களுக்கு ஏற்பட்ட கஷ்டம் என்ன? சாப்பாடு இல்ல. அவர்கள் 30 நாளைக்கு பசியில இருக்க வேண்டிய, ஆரம்பத்தில் பசியில இருந்தாங்க. எந்த அளவுக்கு பசியில இருந்தாங்கன்னு சொன்னா, அவர்களுக்கு ஈச்சப்பழத்தை கொடுத்த சஹாபி ஈச்சப்பழ கொட்டை தான் கொடுத்து வாயில வச்சு கொண்டு அதே சூப்பி கொண்டிருந்தாங்க. அப்பதான் அல்லாஹ் மீன் ஒன்று கொடுத்தான். அந்த மீனும் செத்த மீனாகத்தான் வந்து சேர்ந்தது. நபி அவங்க சொல்லிக் கொடுத்துட்டாங்களே. இப்ப அவர்களுக்கு ஒரு சிலருக்கு அந்த சட்டம் தெரிஞ்சிச்சு, ஒரு சிலருக்கு சட்டம் தெரியல. இருந்தாலும் அமீருக்கு வழிபட்டு சாப்பிட்டாங்க. நபிகிட்ட வந்து டவுட்டை கிளியர் பண்ணாங்க. சண்டை செஞ்சு கொள்ள இல்ல, வாக்குவாதம் இல்ல, பிரச்சனை இல்ல. தான் போங்க, நீங்க சாப்பிடுங்க, நான் போறேன் விட்டு பிச்சு அவர்கள் ஓடி போக இல்ல. நபிகிட்ட வந்து யார சொல்லலாம், இந்த ஒரு பிரச்சனை வந்துச்சு. நபி அவங்க சொன்னாங்க, அந்த மீன்ல ஒரு கருவாடா வந்திருக்கும், அந்த நேரத்துல எனக்கு ஒரு துண்டுதாங்க, நானும் சாப்பிடுறேன் என்று அவங்களோட டவுட்டை கிளியர் பண்ணினாங்க. இப்ப இது மார்க்கத்தில் ஒரு பிரச்சனை வந்தோம்னா அது கேட்கிறது, தெளிவுபடுறது. ஒரு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்துல நபி அவங்க போறாங்க. பரீரா ரலியல்லாஹு அன்ஹு வீட்டுக்கு போய் சொல்றாங்க, அம்மா சாப்பிடுறதுக்கு எதுவும் இருக்குதா? இந்த பரீரா யார்? பரீரா ரலியல்லாஹு அன்ஹா ஹஜ்ரத் ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களால் உரிமையிடப்பட்ட பெண். ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹாவுக்கும் ஒரு ஃபத்வால பிரச்சனை ஒன்று வந்துச்சு. ஒரு வியாபாரத்தை செய்ய போனாங்க. ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அந்த பணத்தை கொடுத்து அந்த பெண்ணை உருவையிடணும். அந்த காலத்துல ஆடு நாங்க இந்த ஆடு வாங்குறது போலதான் மனிதனை பணம் கொடுத்து வாங்குறது. அப்ப எவ்வளவு கேட்டா இது 10,000, இந்த 10,000 கொடுக்கணும். எவ்வளவு கேட்டாங்க, இது 200 திர்ஹம், இந்த 200 திர்ஹத்தை கொடுக்கணும். இது 200 திர்ஹத்தை கொடுத்தா ஆடை வாங்கினா எனக்கு தானே சொந்தம், காரை வாங்கினா எனக்கு தானே சொந்தம். காரை வாங்கினதுக்கு பிறகு அதே போல நீங்க மௌத்தா போயிட்டா அல்லது இது என்னமாகிட்டா அது எனக்கு தான் திரும்பி வரணும் என்று கண்டிஷன் போடணுமா? அது போடலாது. மனிதர்களுடைய விஷயத்துல ஜாகிலியத்துல என்ன சொன்னாங்க, சரி இப்ப நான் வித்துட்டேன், ஆனா இது நீங்க வாங்கிட்டீங்க, வாங்கினதுக்கு பிறகு இந்த பெண் மௌத்தா போயிட்டா அதனுடைய சொத்தெல்லாம் எனக்குதான் வந்து சேரணும். இது என்ன நியாயம்? வித்தன்னு சொன்னா அவங்களுக்கு தானே சொந்தம், இது என்னத்து சட்டம் இப்படி போடுறாங்க என்று ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா நபிகிட்ட வந்து முறையிட்டாங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, அவங்களோட ஷரத்துகள், அவங்களோட இந்த கண்டிஷன் எல்லாம் பாழாகி போயிருச்சு, அதுக்கு எந்த ஒரு மதிப்பும் இல்லை, அது வீணாகிருச்சு, அதுக்கு எந்த ஒரு கணக்கு நீங்க எடுக்க வேணாம், நீங்க செஞ்ச வியாபாரம் டீல் பெர்ஃபெக்ட் சொன்னாங்க. அப்ப ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா வைத்து தன்னுடைய பணத்தை சேகரிச்ச பணத்தை கொண்டு போயிட்டு அந்த பரீரா என்ற பெண்ணை உரிமையிட்டாங்க. உரிமையிடக்குள்ள அந்த வாங்க விற்கக்கூடியவர்கள் ஒரு கண்டிஷனை போட்டாங்க, ஆயிஷா நீங்க வாங்குறது சரி, இந்த பெண் இல்லாம போனா, ஏன்னா இவளுக்கு யாரும் இல்லை, எங்கேயோ பிடிச்சிட்டு வந்தது தானே, ஆடன்னு பிடிச்சிட்டு வந்து அதுல தாய் தந்தையை தேடணுமோ, அது போலதான் அந்த காலத்துல அதுவே பிடிச்சிட்டு வந்தா. அவன் இந்த ஷர்த்தையும் போட்டு வந்த நபி அவங்க சொன்னாங்க, இந்த கண்டிஷன் எல்லாம் ஒன்றும் செல்லுபடியாகாது. அப்ப ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹாவுக்கும் தெளிவு தேவை. ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா தெளிவு பெற்றுக் கொண்டாங்க நபி கிட்ட. இப்ப அந்த பெண் தான் ஆயிஷா, சுப்ஹானல்லாஹ், என்ன வாங்கக்குள்ள இப்படி சட்டம் வந்துச்சு, அந்த நேரத்தில் இப்படி எல்லாம் செஞ்சாங்க தானே, அதனால நபியவங்க வந்து சொல்றாங்க, பரீரா சாப்பிடுறதுக்கு எதுவும் இருக்குதா அம்மா என்று கேட்டா, அந்த பெண்மணி நுணுக்கமாக யாரும் சொல்ல இருக்கதான் செய்து, ஆனா மாமிசம் சதக்கால வந்தது. இன்னைக்கு அடுத்து அனுப்பினாங்க, அது சதக்கா என்று சொல்லி தந்துட்டு போனாங்க, அந்த மாமிசம் தான் இருக்குது, இதை நான் என்ன செய்யறேன் யார சொல்லலாம் என்று கேட்டாங்க. இப்ப ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு பெண்ணுடைய கேள்வி, அது ஒரு புரோஷனமான கேள்வி, அதை இமாம் அபூ ஹனீஃபா கிட்ட கேட்ட மாதிரி இல்ல. ஆத்துல போயிட்டு ஒருத்தர் குளிக்க போக்கல, அவருக்கும் யோகம் வந்துச்சு, நான் குளிக்க கூட எந்த பக்கம் திரும்புறது, அங்கே போய் கிப்லா திரும்புறதான்னு பார்த்தாரு போல. அபூ ஹனீஃபா ரஹ்மத்துல்லாஹி போய் கேட்டாரா, எங்க நான் திரும்பணும் ஆத்துல இறங்கி? சொன்னாங்களா, நீ எங்கேயும் திரும்பாதப்பா, உன்னை உடுப்ப கொஞ்சம் பத்திரமா பார்த்துக்கோ, அதை யாரும் தூக்கிட்டு போயிட்டாங்க, அந்த இடத்துல அதுதானே பார்க்கணும், இல்லாட்டி உன்னை உடுப்பு பார்த்துக்கோ, அதை எங்கேயும் கலந்து போயிடாம தண்ணிக்கு அடிச்சுக்கொண்டு, இதுதானே பார்க்கணும். இங்க போய் கிப்லா பார்க்கிற நேரமா? அவன் எந்த இடத்துல எதை கேட்கணும் என்பது தெரிஞ்சு வச்சிருந்தாங்க சஹாபாக்கள். அப்படி தெரியாத்தனமாக சில விஷயங்களை கேட்டாங்கன்னா அது எங்களுடைய தெளிவுக்காக அல்லாஹ் அப்படி கேட்க வைத்தான். சில சந்தர்ப்பத்தில் அப்படி கேட்க வைத்தான் சில விஷயங்களை, ஆனா கேட்கறது அளந்துதான் கேட்டாங்க. இதனாலதான் குர்ஆன்ல சுமார் 15 இடங்கள்ல தான் எஸ் அலுவனக்க என்பதை நான் போன நோம்புல இங்க உங்களுக்கு நான் விவரித்தேன். அதனால குர்ஆன் மிக சுருக்கமாக தான் அந்த விஷயங்களை சொல்லி இருக்கிறேன், மிக நீண்ட தஃசீலாக அதை சொல்லல. அவ தேவை. அந்த பெண்மணி சொல்றா, யார சொல்லலாம், எனக்கிட்ட இருக்கிறது சதக்கா, நீங்க தான் சதக்கா சாப்பிட மாட்டீங்களே. நபி அவங்க சொன்னாங்க, லக்கி சதக்கா வலிய ஹதியா, இது உனக்கு சதக்காமா, நீ எனக்கு தந்தா ஹதியாவாக மாறிடும். கடையில வேலை செய்யறாரு, இவருக்கு மாசம் மாசம் சம்பளம் கொடுக்குது,
ஆனா இந்த ஜகாத் கணக்கு வந்துருச்சு. இப்ப ஜகாத்தை நாங்க ரெண்டாக பிரிக்கிறோம். ஒரு தொகையை கொடுக்கிறோம் பைத்துல் மாலுக்கு, ஒரு தொகையை கொடுக்கிறோம் நாங்க வச்சுக்கொள்றோம். அப்ப ஒரு பகுதியை பைத்துல் மாலுக்கு பிரிக்கிறோம், ஒரு பகுதியை குடும்பத்துக்கு நாங்க வச்சுக்கொள்றோம். 1 லட்சம் ரூபாய் இருக்குது, 50,000 தூக்கி கொடுத்துருவோம். நாங்க பைத்துல் மால் நீங்க மக்களுக்கு தேடி கொடுங்க, நாங்க எங்க குடும்பத்துக்கு 50,000 கொடுக்க போறோம். இப்ப இவர் பாக்குறாரு, எனக்கு கடையில் உள்ளவருக்கு நான் இது ப்ரிஃபரன்ஸ் கொடுக்கிறேன், அவருக்கு 5 பேருக்கு 10,000 கொடுத்தார். அதுல ஒருத்தருக்கு கல்யாணம், அவர் இந்த 10,000 வச்சுதான் சாப்பாடு போடுறாரு. அவர் சொல்றாரு, ஹாஜியார் வாங்கல என்ன சாப்பாடுக்கு. இப்ப இந்த சாப்பாடு எங்க ஆக்க போறாரு? இவர் கொடுத்த ஜகாத்துடைய சல்லிதான் சாப்பாடு ஆக்குறாரு. இப்ப இந்த சாப்பாடு சாப்பிடலாமா இந்த கேள்வி வருது. பரீரா ரலியல்லாஹு அன்ஹுடைய கேள்வி சொல்லுது, தாராளமாக சாப்பிடலாம். இதுதான் மார்க்க சட்டம், இதுதான் கேள்வி. இப்படியான விஷயங்களை கேள்வி கேட்டு புரிஞ்சு கொண்டா அது எங்களுக்கு வாழ்க்கையில புரோஷனமாக இருக்கும். வீணான கேள்விகளை கேட்டு பிரச்சனைகளை குழப்பங்களை ஃபித்னாவுக்காக வேண்டி கேள்வி கேட்காதீங்க, ஃபத்வா ஷாப்பிங் நடத்தாதீங்க. கேள்வி கேட்டு வாழ்க்கையில அமல் செய்யறதுக்கு தான் நீங்க ஒவ்வொருத்தருக்கும் ஃபத்வா கொடுக்க போகாதீங்க. இன்னைக்கு 2 பேர் துனியால கூட ஒன்று ஃபத்வா கொடுக்கிறவங்க மறந்து சொல்றவங்க. ஏராளமான மக்களுக்கு மறந்து தெரியும். இவர் இப்பதான் நல்ல ஸ்பெஷலிஸ்ட் கிட்ட மறந்து எடுத்துட்டு வந்திருப்பார். இப்ப வந்து இறங்கினோடனே இவர் அவருக்கு மறந்து சொல்லுவார். இப்ப இதே போல ஃபத்வா விஷயத்திலையும் உள்ளப்பட்டதெல்லாம் பார்த்து இவருடைய தலை குழம்பு போயிருக்குது. இப்ப மற்றவங்களோட தலையும் குழப்பறதுக்கு இவர் முயற்சி செய்வார். ஒரு சஹாபி பாருங்க, நான் சொன்ன சில விஷயங்கள் அல்லாஹ் சஹாபாக்களை கொண்டு எங்களுக்கு படிப்பினை ஏற்படுத்தினார். ஏன் இப்படி நீங்க தலையீடு செய்யாதீங்க, உங்களோட விஷயத்துல நீங்க இருங்க, அவங்களோட விஷயத்துல அவங்க இருக்கட்டும். மார்க்கம் தெளிவாக இருக்கும், மிக தெளிவாக இருக்கும். அப்ப மக்கள் நிம்மதியாக இருப்பாங்க. ஒரு சஹாபி நான் இப்ப தலப்பா அணிஞ்சிருக்கிறது போல அவர் யுத்தத்துக்கு போயிட்டு காயப்பட்டு பெரிய பேண்டேஜ போட்டு அவர் இருக்கிறார். இப்ப அவருக்கு குளிப்பு கடமையாகிருச்சு. இப்ப வந்து சிலர்கிட்ட ஃபத்வா கேட்டார். சஹாபாக்கள் தான் ஃபத்வா கொடுக்கிறவங்களும் அல்லாஹ் எங்களுடைய தெளிவுக்காக ஏற்படுத்தினார். அவங்கள்ட்ட கேட்டதை சொன்னாங்க, நீங்க கட்டாயம் குளிச்சுதான் ஆகணும். குளிச்சுதான் ஆகணும்னா கொஞ்சம் அடிபட்டு ஒன்றுமே காயம் இல்லை, அப்பே டாக்டர் சொல்லிடுவாரு இத்தனை நாளைக்கு குளிக்காதீங்க. அண்ணன் இவர் ஃபத்வா கொடுத்துட்டாரு, உடனே குளிங்க. இப்ப குளிங்கன்னு சொன்ன தண்ணி எடுத்து தலையில ஊத்தினா அதே இடத்துல அந்த சஹாபி வஃபாத் ஆகிட்டார். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு இது அபூ தாவூத் ஷரீஃப்ல இந்த ஹதீஸ் அநேகமாக பதிவாக இருக்குது. இந்த செய்தி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு எத்தி வச்ச உடனே ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, அஹ்லக்துமூஹு, நீங்க எல்லாரும் சேர்ந்து அவரை அழிச்சு போட்டீங்க. மனிதன் அழிக்கிறது இல்லை, அல்லாஹ் தான் அழிப்பவன். ஆனா இருந்தாலும் இதை எச்சரிக்கை செய்யறதுக்காக வேண்டி இந்த விஷயத்துல ஜாக்கிரதையாக இருங்க. வீண் மார்க்கம் சொல்லி வல்லு அகல்லு, தானும் வலிக்கேட்ல பிறரையும் வலிக்கேட்ல ஆக்காதீங்க, இது தவறானது. அதனால வேளாண் சகோதரர்களே பெரியார்களே, எப்பயும் ஃபத்வாண்டா அது ஒரு தக்வாவை அடையிறதுக்கு தான் இருக்கணும். எனக்கு இப்படியான ஒரு சிக்கல் இருக்குது, நான் எப்படி இந்த பிரச்சனையிலிருந்து ஹலாலான முறையில வெளியாகி நான் ஒரு தக்வாவுடைய வாழ்க்கை அடைய முடியும் என்றுதான் ஃபத்வா கேட்கணுமே தவிர எல்லாம் பார்டர்லயே ஹலாலாக்கி கொண்டு போறதுக்கே வழி தேடி கொண்டு போக கூடாது. மார்க்கம் என்பது தன்னுடைய மனைச்சன்படி எல்லாத்தையுமே ஹலாலாக்கி கொண்டு போறதுக்கே வழி தேடுறதல்ல. ஷரியத்தில் சில சலுகைகள் தரப்பட்டிருக்குது, அந்த சலுகை அந்த இடத்துல நின்றுதான் எடுக்கணுமே தவிர அதையும் மீறி போனோம் என்று சொன்னால் அது ஷரியத்தாக இருக்காது, அது பழியத்தாக மாறிடும். ஷரியத்துக்கு இருக்கும் பொழுது அதுக்கு ஒரு வரையறை இருக்குது, ஒரு கட்டுப்பாடு இருக்குது. அது தரக்கூடிய சலுகை மன திருப்தியோட. யாரும் சஃபர்ல இருக்கிறோம், 2 ரக்காத் தொழுறதுதான் சுன்னத்து. இப்ப சஃபர்ல இருக்கக்கூடிய நேரத்துல இவர் என்ன செய்யறாரு, இல்ல நான் 4 ரக்காத் தான் தொழ போறேன், நீங்க சுன்னத்துக்கு மாற்றம் செய்றீங்க. சுன்னத் என்னது 2 ரக்காத் தொழுறதுதான், 4 ரக்காத் தொழுவது சுன்னத் இல்ல, அது ஆகுமாகப்பட்டது. இப்ப நீங்க சுன்னத்தை பின்பற்றுங்க. அல்லாஹ் தஆலா உங்களுடைய நீங்க சுகமாக இருக்கும் பொழுது, நல்ல ஆரோக்கியமாக இருக்கும் பொழுது 4 ரக்காத் தொழுவதற்கு அல்லாஹ் உங்களுக்கு கடமையாக்கினது போலதான் இந்த சந்தர்ப்பத்தில் 2 ரக்காத் தொழுவதற்கு அல்லாஹ் தஆலா உங்களிடத்தில் எதிர்பார்க்கிறான், விரும்புறான். அதுக்கும் அல்லாஹ் கூலியை தருகிறான். இந்த இப்படியான சந்தர்ப்பங்கள்ல மேலான சகோதரர்களே பெரியார்களே, மார்க்க தீர்ப்பை கேட்கணும். கேட்கக்கூடியவரையும் வெறுமனே இன்டர்நெட்டும் இந்த இமெயிலும் இதிலே ஃபத்வாக்களை வச்சுக்கொள்ளாம அதுவும் உறுதியாக சரியாக தெரியுமாக இருந்தா அதுல ஆட்சேபனை இல்லை. ஆனா இன்னைக்கு எத்தனையோ போலி வந்துருச்சு. யூனியன் லாக் வாரது மாறி யூனியன் லாக் எங்க இருந்து செஞ்சு வருது, இத்தாலியில இருந்து,
ஆனா இங்க பார்த்தா சைனாலையும் சிலான்லையும் அசம்பிள் பண்றான்னு இந்த யூனியன் லொக்க போயிட்டு நீங்க போட்டு உங்களோட கலையை உடைச்சு கொள்றது போலதான் உங்களுடைய மார்க்கத்தையும் உடைச்சு கொள்வீங்க. நீம் முல்லா ஹத்ரா ஈமான், நீம் ஹக்கீம் ஹத்ரா ஜான். அறப்படிச்ச வைத்தியன் உயிருக்கு ஆபத்து, அறப்படிச்ச முல்லா ஈமானுக்கு ஆபத்து. அதனால ஈமானுக்கு ஆபத்து விளைவிக்கக்கூடிய இடத்துல மார்க்கத்தை கேட்காம சரியான இடத்துல தகுந்த அல்ஹம்துலில்லாஹ் 2 மதரசாக்கள் ஜமியத்துல் உலமா அல்லாஹ் அந்த ஊர் மக்களுக்கு செல்வமாக ஒரு சொத்தாக தந்திருக்கிறான். இந்த மூணையும் பயன்படுத்தினா தேவையான இடத்துல மதரசாக்கு போனீங்கன்னா என்ன கிதாபோட தான் இருக்கிறாங்க, அவங்களுடைய பிள்ளைகளுக்கு பாடம் நடத்துறாங்க. அவங்கள்ட்ட தெரியாட்டி இன்னொருத்த கேட்டு சொல்லுவாங்க. ஏன்னா அவங்க படிச்சு கொடுக்கிற பாடம் இமாம் கஸாலி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்களுடைய இஹ்யாவை தான் எல்லா உலமாக்களுக்கும் படிச்சு கொடுக்கிறாங்க. அந்த உலமாக்களுக்கு சொல்லிக் கொடுக்குது என்னது உங்க ஃபத்வா உங்களுக்கு தெரியாட்டி லாலம் என்று சொல்லிருங்க. இந்த லாலம் எனக்கு தெரியாதுன்னு சொல்றதும் இது அறிவுடைய அறப்பகுதி தான். இமாம் புகாரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் போய் சேர்றாங்க, இமாம் மாலிக் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி போய் சேர்றாங்க மக்ரிப்ல. அவர்களை பின்பற்றக்கூடியவர்கள் மக்ரிப்ல இருந்தாங்க. போயிட்டு கேட்டா இமாமுக்கு அரவாசி கேள்விக்கு பதில் தெரியாது. கேட்கறதுக்கெல்லாம் பதில் கொடுக்கணும் என்று கட்டாயம் இல்லை. இல்லை என்று சொல்றதுனால, தெரியாது என்று சொல்றதுனால ஏதும் குறைஞ்சு போறதும் இல்லை. இதெல்லாம் அந்த உலமாக்களுக்கு தெரியும். அதனால அந்த உலமாக்கள் என்ன சொல்லுவாங்க, அவசரப்படாம சொல்லுவாங்க, இந்த பாருங்க கேட்டு ஆராய்ச்சி செஞ்சு பார்த்தவங்களுக்கு நாங்க தீர்ப்பு சொல்றோம் சொல்லுவாங்க. அதனால மார்க்க தீர்ப்பு உரிய இடத்துல சரியானவர்களை அளந்து கேளுங்க. அதை கொண்டுதான் பாதுகாப்பு கிடைக்கும். சஹாபாக்கள் இடத்துல இந்த பழக்கம் இருந்திருக்கிறதே, அதை கொண்டு என்ன செய்யலாம், தக்வாவை நாங்க அடைய முடியும். ஹராமான ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் நான் செஞ்சுட்டேன், இதுல இருந்து நான் என்ன எப்படி பாதுகாத்துக் கொள்றது? ஹராமான நான் வட்டியில போட்டு வச்சிருக்கிறேன், என்ன பிக்ஸ் டிபாசிட்ல போட்டு வச்சிருக்கிறேன். இது எப்ப நான் போட்டது 1980 போட்டது. இப்ப வட்டி வளர்ந்து வந்துருச்சு. 1980லயோ 90லயோ இங்க இஸ்லாமிய வங்கி ஒன்று இருக்குல்ல, ஆனா அந்த நேரமும் இப்படி செய்யறது உங்களுக்கு அனுமதி இல்லை. இப்ப இஸ்லாமிய வங்கி முறை ஒன்று வந்ததுக்கு பிறகும் நீங்க முதாரபான் ஒன்றுல போடாம நீங்க கொண்டு போயிட்டு பிக்ஸ் டிபாசிட்ல போடுறது 2 குற்றமாக மாறிடும். அன்றும் குற்றம், இன்று 2 குற்றம். இன்று இருக்கும் பொழுதே ஒரு மனிதன் செய்யாம இருக்கிறது, அது பெரும் பாவமாக மாறுகிறது. மேலான சகோதரர்களே, பெரியார்களே, இந்த விஷயங்கள்ல மிகவும் ஜாக்கிரதையாக மிகவும் விழிப்பாக இருப்போம். ஜமியத்துல் உலமா கொழும்புல ஒரு முக்கியமான 2 விஷயங்களை செய்து வர்றாங்க. அதை ஏராளமான காரியத்தில் ஈடுபட்டு இருக்கிறாங்க. 2 பிரதானமான விஷயங்களை உங்களுக்கு சொல்லி நான் இறுதியான ஒரு நசீகத்தோட இந்த பயானை முடிக்க போகிறேன். அது என்னென்று சொன்னா 2 விஷயம். ஒன்று ஹலால், அடுத்தது பேங்க். வட்டி இல்லாத பேங்க்கள் மிகவும் அவசியம். ஆனா ஒரு விஷயத்தை நல்ல ஞாபகம் வைத்துக் கொள்ளணும், அல்லாஹ் ரசூலை ஏமாற்றக்கூடாது. இன்னைக்கு துனியால அல்லாஹ் ரசூல இஸ்லாம் என்ற பேர்ல ஏகப்பட்டு ஏமாற்றப்படுகிறது. இதுல பார்க்கிறவங்களும் ஜாக்கிரதையாக இருக்கணும். நான் போய் சேரக்கூடிய இடம் சரியான கண்காணிப்போட சரியான அமைப்போட இருக்குதா என்றதை பார்த்துக் கொள்ளணும். இல்லைன்னா வியாபாரம் இருக்குதே, ஒரு நூல் நகரக்குள்ள அது வட்டியாக மாறிடும். ஒரு சின்ன உதாரணம் சொல்ற, கவனமாக கேளுங்க. விலாபம் ஹைதர்ல போயிட்டு பேரிச்சப்பழம் வாங்கினாங்க. பேரிச்சப்பழத்தை வாங்கி கொண்டு வந்தாங்க. அவங்கள்ட்ட பணம் இருக்குல்ல, பேரிச்சப்பழத்தை கொடுத்து பேரிச்சப்பழம் எடுத்திருக்கிறாங்க, பண்டமாட்டு செஞ்சிருக்கிறாங்க. அப்ப பேரிச்சப்பழத்தை கொடுத்து பேரிச்சப்பழம் எங்கட பழைய உடுப்பை கொடுத்து இந்த பிளாஸ்டிக் போட்டில் பிளாஸ்டிக் இதை எடுக்கிறது போல இந்த காலத்துல இருக்குது. அந்த காலத்துல இதுதான் அதிகமாக இருந்தது. அவ பேரிச்சப்பழத்தை கொடுத்து பேரிச்சு எடுத்துட்டா நபிக்கிட்ட வந்து காட்டுறாங்க, நான் என்ன விலை குறைஞ்ச நாட்டரிசியை கொடுத்து பாகிஸ்தான்ல இருந்து வந்த சம்பரிசிய பாஸ்மதியை எடுத்திருக்கிறேன் என்று சொல்றது போலதான் நான் இந்த ஈச்சப்பழத்தை கொடுத்து பொறுமதியான அஜ்வாவை எடுத்திருக்கிறேன். இன்றைக்கே 100 ரியால் உள்ள அஜ்வாவை நான் இப்படி கொடுத்து வாங்கியிருக்கிறேன். நான் கொடுத்தது 5 கிலோ, எடுத்தது 2 கிலோ. நபி அவங்க சொன்னாங்க 500 ரூபாய், இதுதான் வட்டி, இதுதான் வட்டி. அவ வட்டி இதுதானே வட்டி. எங்களுக்கு பெரிய வித்தியாசம் இல்லை. கொடுத்தது நான் சரியா தானே கொடுத்தேன். நான் விலையை பார்த்தேன், பாஸ்மதி 75 ரூபா, 5 கிலோ, இவ்வளவுதான் அதுக்குள்ள பிரைஸ். அப்ப அதை கொடுத்தேன். அந்த பிரைஸுக்கு இந்த நான் நாட்டரிசியை பார்த்தேன். இந்த நாட்டரிசி எத்தனை கிலோ வரணுமோ 5 கிலோக்கும் அதை பார்த்து கொடுத்துதானே எடுத்தேன். இதை போட்டு வட்டின்றீங்களே. ஆனா இதுதான் வட்டி. இது நான் சொன்ன புகாரி முஸ்லிமுடைய ஹதீஸ் சொல்கிறது. எங்கள் மார்க்கத்தில் இன்னொரு பகுதி இருக்குது. அதுதான் உலமாக்களும் நாம் எல்லாரும் விளங்கிக் கொள்ளணும்.
அது என்னது ஒன்று இல்லாத ஹராம் என்று மட்டும் சொல்லிட்டு போறது இல்ல, அதுக்கு மாற்று வழியை சொல்லிக் கொடுக்கிறது. மாற்று வழியை நபியும் சொல்லிக் கொடுத்தாங்க. என்ன சொல்லிக் கொடுத்தாங்க? நாங்க பிலால் இந்த டீலிங்க, இந்த குடுக்கல் வாங்கல இப்படி செய்துக்கோங்க அப்படின்னா, இந்த பாஸ்மதி, இந்த அஜ்வா இது 100 தீனார் தான், இந்த 100 ரியால் தான். இந்த சாதாரண இந்த அம்பர் ஈச்சப்பழம் இது 20 ரியால் தான். இதுல 5 கிலோ வாங்கலாம், இதுல 1 கிலோ வாங்கலாம், பரவாயில்ல. நீங்க இந்த 5 கிலோவை 100 ரியாலுக்கு வித்துட்டு இந்த 100 ரியால்ல இந்த 1 கிலோ வாங்குங்க. உங்களுக்கு இருக்குது பாஸ்மதி தான், நீங்க இந்த பாஸ்மதிக்கு 100 ரூபாய் விலை போடுறீங்க, 5 கிலோக்கு 500 ரூபாய் சொல்றீங்க. இந்த 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 இதுக்கு சம்பாரிச்சு இது இத்தனை கிலோ வாங்கலாம், அப்படி நீங்க இதை கொடுத்து எடுக்காதீங்க. நீங்க இந்த பழத்தை பிட்வீன் கொண்டு வர்றதுனால இது ஹலாலாக மாறுது என்றத ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லிக் கொடுத்தாங்க. இது என்ன ஏமாத்துறீங்க ஹஜ்ரத் என்று நீங்க நினைக்கலாம். ஆனா இந்த ஹீலத்து தான் ஷரியத்தில் அனுமதிக்கப்பட்டது. இதொன்று இருக்க வேண்டியதான் இன்னைக்கு இஸ்லாமிய வங்கிகள் உலகத்தில் நடந்து கொண்டு இருக்குது. நிறைய உங்களுக்கு முன்கூட்டியே தெரியும், ஏக உம்மத்து ஒரு பெரிய வட்டிட முசீபத்தில் சிக்க போகுது. அந்த முசீபத்தில் இருந்து உம்மத்தை சிக்கிறதுக்கு இப்படியான சில இடம்பாடுகள் உம்மத்துக்கு வழிகாட்டிட்டு போகணும். அப்பதான் இந்த உம்மத்து இதுல இருந்து பாதுகாக்கப்படுவாங்க. பாருங்க, இஸ்லாமிய வங்கிகள் என்று எடுத்துக்கொண்டா, இஸ்லாமிய வங்கிகள்ல நல்ல நிலை வச்சுக்கோங்க, அது நார்மல் கன்வென்ஷனல் வட்டி பங்கல போல அது கடனுக்கு பணம் கொடுக்கக்கூடிய இடம் ஒன்று அல்ல. இந்த தவறாலதான் நாங்கள் எல்லாரும் அடிபடுறோம். இஸ்லாமிய வங்கிக்கும் ஒரு கன்வென்ஷனல் பேங்குக்கும் உள்ள வித்தியாசம், கன்வென்ஷனல் பேங்க் இருக்குது, அது கடனுக்கு பணம் கொடுப்பாங்க. இஸ்லாமிய வங்கி முறையில கடன் என்பதே கிடையாது. கடன் என்பது நல்ல புரிஞ்சுக்கோங்க, கடன் என்பது அது இஸ்லாமிய ஷரியால ஒரு வழக்கம். வட்டி அது ஒரு வழக்கம், அது வழக்கத்தில் உள்ளது. அவன் மார்க்கத்தை நாசமாகி வச்சிருக்கிறான். யூதர்கள் தான் இது ஜெர்மன்ல இருந்து இந்த வட்டியுடைய முறையை ஆரம்பிச்சாங்க. அதை கொண்டு போயிட்டு சேர்த்துட்டாங்க எங்கேயோ முசீபத்துல. அதுல நாங்களே போய் சிக்கிட்டோம். இப்ப எங்களுக்கு எல்லாம் மாற்று வழியை தந்திருக்கிறான். இஸ்லாமிய வங்கி எத்தனைதான் திறக்கப்பட்டாலும் நல்ல நிலை வச்சுக்கோங்க, அது கடனுக்கு உதவி செய்யக்கூடிய இடம் ஒன்று அல்ல. அது கடனுக்கு உதவி செஞ்சீங்கன்னா மிச்சம் நல்லோம். ஏன்னா கடனுக்கு கொடுத்தீங்க என்று சொன்னா அங்க நீங்க ஒன்றுமே எதிர்பார்க்க இயலாது, கடனோட விளையாட இயலாது. அங்க கடனை வச்சுக்கொண்டு நீங்க விளையாட போனா மரம் வட்டில தான் போயிட்டு நிற்பீங்க, ஜாகிலியத்துக்கு தான் போவீங்க. அப்ப இஸ்லாமிய வங்கி என்னது? இஸ்லாமிய வங்கி ஒன்று பொருள் வாங்கி விற்கிறது, இரண்டாவது பணத்தெடுத்து லாபத்துக்கு அவர்களுடைய லாப நஷ்டத்தில் வியாபாரம் செய்யறது, மூன்றாவது பங்காளிகளாக மாறுறது, நாலாவது வாடகைக்கு எடுத்து கொடுக்கிறது. இதுதான் இஸ்லாமிய வங்கி. வியாபாரம் செய்யணும், ஆனா இஸ்லாமிய வங்கிகள் எப்படி பார்ப்பீங்க? அங்க சாவலத்தை வச்சு ஷோரூம் வச்சு அவங்க இஸ்லாமிய வங்கி நடத்த மாட்டாங்க. அப்படி நடத்த போல மறுவாலும் அது ஒரு சூப்பர் மார்க்கெட்டா மாறிடும். அவளுக்கு வேணும், தேவையில்லவங்களுக்கு சாமான் வாங்கி கொடுக்கணும். இப்ப பிரச்சனை என்ன வருது? இஸ்லாமிய வங்கின்ற கொல இது இந்த ஆரம்பத்துல தவண்டு போறது போலதான் இப்பதான் ஆரம்பிச்சிருக்குது. இந்த நாட்டுல மக்கள் எல்லாரும் கொடுக்கிறவங்க நான் ஹலால் 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 என்று சொல்லி கொண்டு போய் கொடுப்பாங்க. எனக்கு ப்ராஃபிட் வேணும், ப்ராஃபிட் வேணும், ப்ராஃபிட் வேணும்னு கொடுப்பாங்க. கொடுக்கக்கூடிய ஒவ்வொரு பணமும் எப்படி வருது என்று சொன்னா லாபத்தை நாடிதான் வருது. அவ இந்த வங்கிக்காரர்கள் என்ன செய்யணும்? மிச்சம் ஜாக்கிரதையாக அளந்து பொறி போடுறது போலதான் போடணும். அதுக்கு கட்டுப்பாடு இல்லாம திறந்து கொடுத்தாங்கன்னு சொன்னா இங்க கொடுக்கிறவங்க எல்லாம் பிடிப்பாங்க. என்னோட லாபம் இல்லாம ஓட்டுறீங்களே வானா அதே நல்லோம், எனக்கு அந்த வட்டி பேங்கே நல்லோம், அதுல டிபாசிட்ல போட்டா எப்படி கிடைக்குது, உங்கள்கிட்ட ஒண்ணு கிடைக்குது இல்லைன்னு சொல்லி அங்க போயிடுவாங்க. அதனால இதை மெயின்டைன் பண்ண வேண்டிய தேவை இருந்து கொண்டிருக்குது. ஆனா வட்டி பேங்க் இருக்குது, அதுக்கு ஏராளமான பணம் இருக்குது. கரண்ட் அக்கவுண்ட்ல பிக்ஸ் டிபாசிட் மட்டும்தான் லாபம் கொடுக்கும். கரண்ட் அக்கவுண்ட் கோடான கோடி ஒரு லாபத்தையும் கொடுக்காது. அதை ரோல் பண்ணி கொண்டே இருக்கும். பிறருடைய பணத்தை எடுத்து தன்னுடைய வட்டிக்கு பயன்படுத்திக் கொண்டே இருக்கும். இது ஒரு நீண்ட சப்ஜெக்ட், இது ஒரு வேறு நேரத்தில் பேசுவோம். நான் சொல்ல வந்தது என்னன்னு சொன்னா, ரெண்டு பிரதானமான அமைப்புகள்.
அது என்னது? எங்களுடைய வியாபாரங்களை ஹலாலான முறையில் நாம் செய்து கொள்வது. அது ஆக பிரதானம். அதுக்கு பேங்குகள் உருவாகி கொண்டு வருது. அந்த பேங்குகள் உருவாகி கொண்டு வரக்கூடிய நேரத்தில் கவனமாக அவதானிங்க. இஸ்லாமிய ஷரியாவுடைய அடிப்படை உலமாக்களுடைய கண்காணிப்பு சரிவர இருக்குதா என்று பாருங்க. இல்லண்டா அப்படியான இடத்துல நீங்க உங்களை கொண்டு போய் ஆபத்துல சிக்க வைக்காதீங்க. இரண்டாவது, ஜமியத்துல் உலமா செய்து கொண்டிருக்கக்கூடிய ஆக முக்கியமான ஒரு பணிதான் ஹலாலான உஜீவனம் மக்களுக்கு கிடைக்கிறதுக்கு ஒரு வழிபாட்டை ஜமியத்துல் உலமா ஏற்பாடு செய்திருக்கிறது. அது ஹலாலான ஒரு உணவு கிடைக்கிறதுக்கு இன்னைக்கு பாருங்க, எங்களுடைய நாட்டில் நான் சொன்ன 20 லட்சம் முஸ்லிம்கள் எல்லாருமே கோழி என்று சொன்னா அது எல்லாருக்கும் மிக லேசான ஒரு உணவு. அது இந்த கோழியை சாப்பிடுறதுக்கு ஒரு பைரகா இப்படி குறிப்பிட்ட முஸ்லிம் நிறுவனங்கள் தான் இருக்குது. இஸ்லாமியர்கள் இந்த தொழில் செய்யக்கூடியவர்கள். அப்ப 20 லட்சம் முஸ்லிம்களுக்கும் ஹலால் கிடைக்கிறதுக்கு வழி இல்லை. அப்ப காஃபிர்களுடைய நிறுவனங்களை ஹலாலாக்கினாதான் முஸ்லிம்களுக்கு ஹலால் போய் சேரும். அதுக்காக ஜமியத்துல் உலமா என்ன செஞ்சிருக்குதுன்னா, மெக்சிஸ் பிரீமா ஒரு நாளைக்கு மெக்சிஸ் 40,000 50,000 அறுக்கிறாங்க ஒரு நாளைக்கு. பிரீமாவும் 40, 60, 70,000 அறுக்கிறாங்க. அப்ப 1 லட்சம் முஸ்லிம்களையும் சேர்ந்துச்சுன்னா ஒரு நாளைக்கு 2-3 லட்சம் அறுக்கப்பட்டாதான் ஓரளவு தேவை நிறைவேற்றப்படும். அதுக்கு காபிர்கள் ஆயத்தமாக இருக்கிறாங்க. நாங்க இஸ்லாமிய முறைப்படி இந்த காரியத்தை செய்றோம். மெக்சிஸ் என்பவர் ஒரு கிறிஸ்டியன் உண்மையான கிறிஸ்டியனாக அறுத்தாலும் மார்க்கத்தில் அவர் மதம் மாறாத இந்து பௌத்த அல்லது வேறொரு மதத்திலிருந்து வராத ஒரு கிறிஸ்தவாக இருந்தாலும் அவருடைய அறுப்பு அனுமதிக்கப்படும். ஆனா இந்த நாட்டில் எல்லாம் அப்படி இருக்கிறாங்களான்னு எங்களுக்கு சொல்ல முடியாது. அதனால நாங்க என்ன செஞ்சிருக்கிறோம், மிஸ்டர் மெக்சிஸ் சொல்றாரு, நான் ஒரு கிறிஸ்தவன் தான், ஆனா எனக்கு ஹலால் வேணும், ஹலாலாக வேணும், அதை நீங்க கண்காணிக்கணும். அதுக்கு நாங்க என்ன செஞ்சிருக்கிறோம், அங்க ஒரு ஆலிமை வச்சிருக்கிறோம், அங்கே என்ன செஞ்சிருக்கிறோம், அறுக்கக்கூடியவர்களை வச்சிருக்கிறோம். அவர்கள் கண்காணிக்கிறாங்க, சரியான முறையில் அறுத்து அந்த விஷயங்களை விநியோகிக்கிறதுக்கு வழி செய்யறாங்க. இது உடம்பும் ஹலால்ல போகணும், எங்களுடைய ஜீவனம் ஹலாலாக வரணும். இது அறுப்பு மாத்திரம் அல்ல, இன்னும் ஏனைய பல பொருட்களையும் இந்த ஹலாலுடைய வடிவத்துக்கு கொண்டு வரதுக்காக வேண்டி ஒரு பாரிய முயற்சி செய்து கொண்டிருக்கிறோம். இது எங்களுக்கு ஒரு சோதனையான கட்டமாக இருக்குது. நீங்க எல்லாரும் துஆ செய்யணும். அல்லாஹ் போன ரமலான்ல நாங்க சில நடவடிக்கைகள் எடுத்தோம், அல்ஹம்துலில்லாஹ். அல்லாஹ் அது ஒரு நல்ல கட்டத்தை கொண்டு தந்திருக்கிறார். இந்த கட்டம் வெற்றி அடைந்தோம் என்று சொன்னா எதிர்காலத்தில் எந்த ஒரு கட்டத்திலையும் ஹலால் என்ற இந்த பாவனையை மக்கள் பாவிக்கிறது தடுக்கக்கூடிய உரிமை எங்களுக்கு வரும் என்பதில் சந்தேகம் இல்லை. அதற்குண்டான ஒத்துழைப்புகள் நாங்கள் தேவைப்படும் பொழுது உங்களிடத்தில் கேட்போம். அந்த நேரத்தில் உங்களுடைய ஒத்துழைப்புகள் அது தேவையாக இருக்கும், அதை நீங்க வழங்கணும். அதோட மேலான சகோதரர்களே பெரியார்களே, ரெண்டு இங்க நான் ஒரு கிதாபு கொண்டு வந்திருக்கிறேன். அது 90 நுஸ்காக்கள் தான், 90 பிரதிகள் தான் இருக்குது. இது ஒன்று இருக்குது என் கையில. இது ஒரு துவா. இதுவா என்னத்துக்கு? துன்பம் துயரங்களின் போது ஓத வேண்டியவை. இது இஸ்மாயில் ஹஜரத் அவர்களால் தயாரிக்கப்பட்டது. கொழும்பு ஜமியத்துல் உலமா இதை வெளியிட்டிருக்கிறது. மாலை பொழுதில் ஓதுறது, தீங்குகள் ஏற்படாதிருக்க காலையில் மாலையில் ஓதுவது, திடீர் ஆபத்துகள் நேராக இருக்க வேண்டிய ஓதுறது, பிரச்சனைகள் கஷ்டங்கள் ஏற்படும் போது ஓத வேண்டியது, பிரச்சனையின் போது ஓத வேண்டியது, இப்படி சில இருக்குது. இது அடிச்சு கொடுத்தா நான் நினைக்கிறேன், ஒரு சகோதரர் போன நான் ஒரு பயான்ல கொல்பிட்டில வச்சு நான் 50,000 அடிச்சு கொடுக்கிறேன். இப்பதான் நான் வரக்குள்ள போன் பண்ணினேன். அவர் சொன்னார் 3000க்கு அல்ஹம்துலில்லாஹ் 3 ரூபாய்க்கு ஒன்று இதை அடிக்கிறதுக்கு எனக்கு அல்ஹம்துலில்லாஹ் சந்தர்ப்பம் கிடைச்சு நான் 50,000 அடிச்சுட்டேன், நான் இப்ப விநியோகிக்க போறேன்னு சொன்னாரு. அது போல இந்த மக்களுக்கெல்லாம், இந்த மக்களை நீங்க இதுல ஓத வைப்பீங்கன்னு சொன்னா இது அடிச்சு யாரு சரி விநியோகிக்கலும்டா மிக நல்ல காரியமாக இருக்கும். இங்க 90 புத்தகங்கள் இருக்குது. அப்துல் காதர் மௌலவியோ ஜமியத்துல் உலமாவோ இதை பொறுப்பெடுத்து என்ன செய்யணும்னு சொன்னா, ஹாஃபிஸா வரக்குள்ளே நியத்து வச்சுட்டாரு, எனக்கு நீங்க தாங்க நான் இதை அடிச்சு கொடுக்கிறேன் ஒரு தொகையை அடிக்கிற நியத்து வச்சுட்டாரு. இன்னும் யாரெல்லாம் உங்கள்கிட்ட நியத்து இருக்குதோ அதே சமூக ஒற்றுமை. யூசுப் ரஹ்மத்துல்லாஹி அவர்களுடைய 3 நாள் வஃபாத்துக்கு முன்பு அவர்கள் செய்த ஒரு உரை, அது ஆக முக்கியமானது. எல்லாரும் படிக்கணும், இந்த நாட்டில் உள்ள எல்லா மக்களும் படிக்கணும். ஆனா இந்த கிதாபை எடுக்கிறவங்களுக்கு எனக்கிட்ட ஒரு நிபந்தனை இருக்குது. அந்த நிபந்தனை இருந்தாதான் எடுக்கணும். அடிச்சு கொடுக்கணும் நிபந்தனை அல்ல, அது மிச்ச சந்தோஷம்.
யாருக்கு அடிச்சு கொடுக்க வசதி இருக்குதோ தாராளமாக பிரிண்ட் பண்ணி கொண்டு ஜெமித்திலுமா கொடுங்க, நீங்க விநியோகிங்க, மக்களுக்கு போறீங்க. ஆனா இதை எடுக்கிறவர் எப்படி இருக்கணும்னா கொண்டு போயிட்டு யாரும் வீட்டுல வச்சிருவராக இருக்கக்கூடாது. அது அமானிதத்துக்கு மோசடி செய்றீங்க. இதை எடுக்கிறவர் படிக்கணும், 10 பேருக்கு எத்தி வைக்கணும். அப்படி உங்களால செய்ய முடியும்னா எடுங்க, இல்லைன்னா அல்லான்னு போயிருங்க. நீங்க யாருக்கு சரி கேட்டு தெரிஞ்சுக்கோங்க. இந்த 90 நுஸ்கா தான் இதுல இருக்குது, பிறகுதான் இருக்குது. அதனால உங்களுக்கு தரப்பட்டிருக்கு. தாராளமாக இது ஒரு 20 ரூபாய் தான் வரும், பிரிண்ட் பண்ணி தாராளமாக எந்த லாபமும் இல்லாம நீங்க அடிச்சு விநியோகிக்கலாம். மௌலை யஹ்யா அல்லாஹ் ரஹ்மத் செய்யட்டும், அவர் கின்யா ஜமாத்துல போன இடத்துல நான் அவருடைய கையில கொடுத்து அனுப்பினேன். அவர் மொழிபெயர்த்து கொண்டிருக்கிறார். அல்ஹம்துலில்லாஹ் இது பிரிண்ட் பண்ணப்பட்டு ஒவ்வொருவரும் இதை படிக்கணும், ஒவ்வொருவருடைய உணர்வும் இந்த உணர்வாக மாறணும். அதுதான் நம்முடைய நோக்கமாக இருக்குது. கொஞ்சம் கூடுதலான நேரம் எடுத்துட்டேன். வல்ல அல்லாஹ் எங்களுடைய சபையை இந்த இடத்துல கபூல் செய்வானாக. எங்களுடைய நோன்பு அல்லாஹ் கயிறு பறக்கத்துள்ளதாக ஆக்கி தருவாராக. எங்களுடைய கவலைகள் துன்பங்களை போக்கிடுவாராக. எல்லா முசீபத்துகள் இருந்து எங்களுக்கு பாதுகாப்பை தருவாயாக. எல்லாம் இந்த நாட்டில் நிம்மதியான சூழலுக்கு ஏற்படுத்தி தருவாயாக. எல்லாம் இந்த ஊரை செழிப்பாகவும் சிறப்பாக ஆக்கி தருவாயாக. எல்லா வகையிலையும் நீ பாதுகாப்பை தருவாயாக. சொத்துகளுக்கும் உடைமைகளுக்கும் பாதுகாப்பு தருவாயாக. உயிர்களுக்கு பாதுகாப்பு தருவாயாக. தீனுள்ள சூழலை ஏற்படுத்தி தருவாயாக. இந்த வருடம் இந்த ஜகாத்தை அல்லாஹ் மிக சிறப்பாக செழிப்பாக மக்களுடைய தாராள உள்ளத்துடன் செய்யக்கூடிய பாக்கியத்தை கொடுப்பாயாக. ஸல்லல்லாஹு அலைஹி முஹம்மது வ ஆலிஹி வ ஸஹ்பிஹி வஸல்லம். அல்ஹம்துலில்லாஹ். சுப்ஹானல்லாஹி வ பிஹம்திஹி சுப்ஹானல்லாஹ். லா இலாஹ இல்லா அல்லாஹ்.